பொதுவா ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த படத்தோட கதை நல்லா இருக்குன்னா படத்துல நடிக்கிற நடிகரே இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன்னு முன் வருவாங்க. அந்த மாதிரி படங்களை தான் கடந்த சில நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மலையாள படங்கள்ல. இங்க தெலுங்குல ஒருத்தர் கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு ஃபர்ஸ்ட் பாட்டு வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்தாரு, சூப்பர் ஹிட். செகண்ட் பாட்டு வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்தாரு, அதுவும் சூப்பர் ஹிட். அடுத்து இப்போ மூணாவது பாகம் அவரே களத்துல இறங்குற ரேஞ்சுக்கு கதை இருக்குது, இதுவும் படு பயங்கரமா ஓடி சூப்பர் ஹிட். இது பத்தாதுன்னு அடுத்து நாலாவது பாகம் ஒண்ணு வரப்போகுது. அந்த படத்துக்கு ஒரு தமிழ் ஹீரோ தான் இருக்க போறார். அதையும் டைரக்ட் பண்றது தயாரிக்கிறது நம்ம நானிதான். இவ்வளவு நம்பிக்கை வச்சு 4 படம் எடுக்கிறாப்லன்னா கதை அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்பி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிட் த தேர்ட் கேஸ் ஹிட் பாகம் 3 தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல் 2 பாகம் அவை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, கண்டினியூட்டி கிடையாது, அதனால நீங்க தாராளமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஏதோ ஒரு பெண் போலீஸை பத்தி சூப்பரா பாராட்டி பல வருஷத்துக்கு பிறகு ஒரு போலீஸை பாராட்டி கொடுக்கிற உயரிய விருதுன்னு ஒரு விருது கொடுக்கப்படுறதாவும் அதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கன்னு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் மீடியால வாய்ஸ் ஓவர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போலீஸ் இருக்கிற அதே இடத்துல ஒரு கேவலமான போலீஸ் ஒருத்தவர் இருக்கிறான், அவன் பேரு அர்ஜுன் சர்க்கார், அர்ஜுன் அவன் பேரு, அவனெல்லாம் தூக்குல பொண்ணுங்கறாப்ல நிறைய பேசிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒருத்தர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகப்படுறார். முகமூடி போட்டு முகத்தை மறைச்சிருக்காங்க. உள்ள போகும்போது பார்த்தா பயங்கரமா மீடியா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குரூஷியலான எவிடன்ஸ் ஏதாவது இன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கே தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குங்கறாப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற ஒரு அம்மா வெறும் 9 வயசு தான், சாரி வெறும் 9 மாசம் தான் சார், எப்படி சார் இவங்களுக்கு இதெல்லாம் மனசு வருதுன்னு பேசுது. இது 9 மாசமா? 9 மாத கர்ப்பிணி பெண்ணை பத்தி ஏதாவது பண்ணிட்டான்னு சொல்ல வராங்களா, இல்ல 9 மாத குழந்தைய ஏதாவது பண்ணிட்டான்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. என்ன கேஸ், இப்ப கைது செய்யப்பட்டு உள்ள போறது யாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாம அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப பின்னாடி போறோம். பிளாஷ்பேக்கா இல்ல நடப்பானே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அப்படி போய் பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு வண்டி போகுது. அந்த வண்டி வந்தாலே ஒரு கழுகு ஜம்முன்னு வந்து உட்காந்துக்குது. இவன் நிறைய கறி வாங்கிட்டு வந்து அந்த கழுகுக்கு தூக்கி போடுறா. யாரு? நம்ம படத்தோட ஹீரோன்னு நினைக்கிறேன், பேரு அர்ஜுன் சர்க்கார். கூடவே வேலையை ஆரம்பிப்புமா அப்படின்னு அந்த கழுகு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வண்டிக்குள்ள போய் பார்த்தா ஒருத்தவனை வாயை கட்டி அடிச்சு போட்டு படுக்கப்பட்டிருக்கான். அவன் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்தும் போது ஏய் அப்படின்னு ஒரு மிரட்டு ஒரு சத்தம் போடுறாங்க. கப்சுப்னு ஆயிட்டாரு அவரு. அப்புறம் அந்த ஆளை கட்டி தலைகீழ ஆத்து மேல தொங்க விட்டு கழுத்துல கத்திய விட்டு ஆட்டி அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறான். இவ்வளவும் பக்காவா பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஒரு பிடி சாப்பாடு எடுத்து, ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து நம்ம நெப்போலியனுக்கு வைக்கிறாப்ல. நெப்போலியன் பெரியப்பா போல, இவர் பேர் என்னது சமுத்திரகனி, இவரு அப்பா போல தெரியுது. ஏண்டா பரதேசி அப்படிதான் அவர் பேசுறாரு. மூட்ரியா அப்படிங்கிறாப்லதான் இவன் பேசுறான் அப்பா கிட்டே. அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு போலீஸ் ஹெட் குவார்ட்டருக்கு வந்திருக்கிறார் ஒரு ஐஜி. நம்ம வேலை பார்த்ததும் ஏய் வாப்பா கவர் இருக்கா, வா வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கிற டீம் கிட்ட இவன் தான் புதுசா வந்திருக்கிற டிஎஸ்பி அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். வேலையை பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் இவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து உட்கார்றாங்க. ஒரு பொண்ணு தன்னை தான் ஒரு ஏடிஎஸ்பின்னு அறிமுகப்படுத்திக்குது, அதாவது டிஎஸ்பியோட அசிஸ்டன்ட். இந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போல. இன்ஸ்பெக்டர் ஏதோ பதட்டத்துல காலை டிக்கு காலை அடிச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம பையன் பக்கா டென்ஷன் பார்ட்டி, பிபி பார்ட்டி. ஏய் காலாட்டாம உட்கார்றா அப்படின்றாப்ல. சாரி சார்னு அவர் பதறி போறார். அப்புறம் டென்ஷனா பேசிட்டு புரிஞ்சுக்கிட்டு இல்ல சாரி ஓகே ஓகே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கேஸ் அப்படின்னு அப்டேட் வருது. இவங்களும் கிளம்பி காட்டு பக்கம் போனா யார நம்ம பையன் கொண்டு போட்டானோ அந்த கேஸை இவனே விசாரிக்கிறதுக்கு வர்றான். இங்க நிறைய விஷயங்கள், இந்த ஆதாரம்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அது எதுவுமே இங்க இல்ல. ஏன்னா ஆத்துக்கு மேல தொங்கப்பட்டு விட்டதுனால ஏதாவது ஆதாரம் இருந்தா அதை ஆத்தோட அடிச்சுட்டு போயிருக்குங்கிறாப்ல. இப்ப கையில கிளவுஸ் போட்டுருப்பான்னு வைங்களேன், அந்த கிளவுஸ் எல்லாம் ஆத்து தண்ணியில அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கும். குத்துன கத்தி அது கூட ஆத்து தண்ணியில அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கும். அது போச்சா. அப்புறம் இங்க வந்தவனோட காலடி ஷூ, என்ன ஷூ போட்டிருக்கான், ஷூவோட தடம் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா தடம் இருக்கு, ஆனா ஷூவையே கலட்டி வச்சுட்டு போயிருக்கானா. அடுத்து எந்த வண்டியில வந்தா அந்த வண்டியோட டயரோட தடமெல்லாம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி வரிசையா வரியா கோடு போட்டு விட்டுருக்கான். இது எப்பரா சாத்தியம்னு பார்த்தா கொலை செஞ்சவனோட வண்டியில பின்னாடி வயல்ல உழுது போடுறாப்ல ஒரு ஐட்டத்தை வச்சிருக்கான். எவ்வளவு ஸ்மார்ட்னு பாருங்க. இவ்வளவும் கரெக்டா நடந்திருக்கு. ஆனா இங்க ஒரு சிகரெட் துண்டு கிடக்குது. அதை மட்டும் எடுத்து தடயவியல் நிபுணர்கள் செக் பண்ணி பார்க்கட்டும், ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு எடுத்து கொடுக்க சொல்லிட்டார். அப்புறம் பேசிட்டே இவர் வண்டி வேணும், வண்டி சாவி வேணும்னு சொல்லிட்டு கையை நீட்டுவார். பக்கத்துல இருக்க டிரைவர் அதை கவனிக்காம இருக்க ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பா. பயந்து போயிடுவார் அவர். வண்டி சாவியை வாங்கிட்டு ஜம்முன்னு இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துருவார். இவருக்கு அடிக்கடி அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கும் போல. ஏன் லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு வருது யூடியூப்ல, சாரி கூகுள்ல. கொரோனா வேக்சின் போட்டுட்டு அதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்பந்தம் இருக்காங்கறப்பல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறான். அப்ப இதெல்லாம் மேபி கொரோனாலாம் வந்து ஓஞ்ச டைம்ல வந்த படமா, அந்த கதைக்கலை வந்து அந்த டைம்ல நடந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நடந்த இந்த கொலையை பத்தி ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த சிகரெட் துண்டு கிடைச்சதுல அது மேல இருந்த அந்த எச்சில டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அது ஒரு நாயோட டிஎன்ஏ தெரிய வந்திருக்குது போல. அப்ப கீழே விழுந்த அந்த துண்டை நாய் வந்து நக்கிட்டு போயிருக்கணும்.
இருக்கணும் அப்படிங்கிறாப்புல நம்ம ஐஜி பேசுறாரு. என்னடா ஏதாவது கவனிக்கிறியா அப்படின்னு நம்ம பையில கேட்கும்போது கவனிச்சுட்டு தான் இருக்கிறேங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா அவர் கவனிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டிங் போறதுக்காக கவனிச்சிட்டு இருக்காரு. நிறைய பொண்ணுங்களுக்கு லைக் கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுங்களை நேர்ல பார்க்க கூப்பிட்டுருக்காரு. ஆனா வந்த பொண்ணுங்களை இன்டர்வியூ பண்றாப்ல ஏன் நெஞ்சில டாட்டு போட்டுருக்கிற, ஏன் நெஞ்சு தெரியறாப்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிற, ஏன் நிறைய பாய்ஸை ஃபாலோ பண்ற, வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ்னு கேட்க எல்லா பொண்ணுங்களும் பக்கத்துல டாய்லெட் எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அங்க இருக்கிற ஒருத்தன் பார்த்து இவெல்லாம் எங்க உருப்பட போறான்றாப்ல நினைக்கிறான். அடுத்து வீட்டுல பார்த்தா கம்ப்யூட்டர்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருப்பான். அப்பா வரும்போது டப்புன்னு கம்ப்யூட்டர் இந்த பக்கத்துல மறைச்சு வைக்கிறான். ஏண்டா காலகாலத்துல கல்யாணம் பண்ணா கம்ப்யூட்டரோட நீ ஏண்டா விளையாட போற அப்படின்னு அப்பா கேட்க, எனக்கு அப்பா தேவைப்படுற சமயத்துல நீ கூட இருந்தியா, பட்டாளத்துக்கு போயிட்டு பெரியப்பா வளர்த்துக்கணும்னு விட்டுட்டு போயிட்டே, நீ பேசாதப்பா அப்படிங்கிறான். இவ்வளவுதான் அப்பாவுக்கு மரியாதை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க சொல்லியிருப்பார் போல அந்த கைவலிக்கு. அங்க போய் பார்த்தா இவன் பக்கா பிபி பேஷண்ட், பிளட் பிரஷர் எல்லாம் அண்டர் கண்ட்ரோல்ல இல்ல, கண்ட்ரோலா இருக்கிறாப்ல நடந்துக்கங்கிறாப்ல பேசிட்டு இருக்க. போற வர இடத்துல எல்லாம் எவனையாவது திட்டிட்டு இருப்பான் போல, ஏன்னு கத்தி 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 கை வலிக்குதே அப்படின்னு பேசும்போது அது ஒன்றும் பெருசா இருக்காது, இருந்தாலும் நான் பிரிஸ்கிரிப்ஷனை மாத்தி கொடுக்குறேன்னு வேற ஏதோ ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. அதுல 25 mg கொடுப்பாங்க போல, 50 mg கொடுத்தா நல்லா இருக்கும் கூகுள்ல பார்த்தேங்கன்னா அவன். ஆனா அந்த அம்மா 25 mg தான் எழுதி கொடுத்துருக்கு. கட் பண்ணி இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. மேட்ரிமோனில நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைல்ல இருந்து சாட் வந்திருக்கு போல, ஆபீஸ்ல பார்க்கலான்னு சாட்ல வந்திருக்கு போல, அதனால பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஆனா அவரு உடனே அப்பாக்கு போன போட்டு மேட்ரிமோனில எனக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியான்னு கேட்கிறாப்ல. ஆமா கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டு செய்ய மாட்டியாயோ அப்படின்னு திட்டிட்டு போனை கட் பண்றேன். அப்புறம் ஓப்பனா இந்த மாதிரி சாட் பண்ணது நான் இல்ல எங்க அப்பான்னு எடுத்து சொல்றாரு. உன் ஹானஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு கால் நானே ப்ரொஃபைல பார்த்திருந்தாலும் நானே ஓகே பண்ணிருப்பேன்னு வேற ஒரு பிட்ட போடுறான். சரி ஒரு காஃபி சாப்பிட்டு பேசி பார்ப்போம் செட் ஆகுமான்னு பாப்போம்னு சொல்லி காஃபி சாப்பிட போறாங்க. அதே டேபிள் அதே ஆளு. சார் லேடிஸ் பாத்ரூம் கொஞ்சம் ரினோவேஷன்ல இருக்குது, இன்னொரு டெம்பரரி பாத்ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அது இந்த பக்கம் சார் தசைய சொல்லிட்டு போவாப்ல. ஏன்னா இதுவும் ஊத்திக்குங்கிறாப்ல. முறைச்சது ஓடி போயிட்டான். அப்புறம் இந்த அம்மா பேசி உட்கார ஆரம்பிக்கும் போது அம்மா ஏன் இவ்வளவு லேட்டு கல்யாணம் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி தாங்க. இவன் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு பாடம் எடுத்துருவேன். காரணம் செட்டில் ஆகணும், செட்டில் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் நரம் முடிச்சிடும். ஆனாலும் நாங்க மொரட்டு சிங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். 35 வயசு ஆயிடும். சரி 35 ஆயிடுச்சே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது நெருக்கி 40 வந்துடும். அப்புறம் மார்க்கெட்ல இருந்து வெளியில தூக்கி எறிஞ்சிருவாங்க. எங்களுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கணும் சொல்றதுக்குள்ள 10 இடத்துல 10 கெட்ட வார்த்தை சாரி சொல்லிட்டான். அதை பார்த்ததும் இந்த அம்மா நீ அம்மா வளர்ப்புல வளரல கரெக்டா கேட்டு விட்டா. எப்படி சொல்றேன்னு கேட்டா, அம்மா வளர்ப்பா இருந்தா எப்படி இந்த மாதிரி நீ பேசிருக்க மாட்ட, பரவாயில்ல விட எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நீ விருப்பப்பட்டா நீ விட்டா நான் சொல்லி தரேன்னுவா. ஏன் இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டா, ஏன் பர்பஸ் இல்லாம செய்யக்கூடாதா, ஏதோ தோணுது அப்படிங்கிறா. சார் இன்னும் நம்ம பயிலும் அவ கூட மிங்கிளாக ஆரம்பிக்கிறா, லைட்டா சிரிக்கிறான். அப்புறம் சன்செட் வர ஃப்ரீயா அப்படின்னு கேட்க, சன் ரைஸ் வர நான் ஃப்ரீ அப்படின்னு ஒரு புட்ட போடுவார். ராத்திரி கூட அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரீங்கிறாப்ல. அப்புறம் பீச்ல உட்காந்த பேச பழக, அப்புறம் வண்டியில வரும்போது லைட்டா டச்சிங். அப்புறம் வீடு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. வீட்டுக்குள்ள போலாமான்னு கேட்டா நோன்னு சொல்லுவா. இங்கேயே இருக்கலாமான்னு கேட்டா அதுக்கும் நோ சொல்லுவா. கிளம்பவா அப்படின்னு கேட்டா அதுக்கும் நோ சொல்றா. ஏண்டி குழப்புறான்னு கேக்குறான். அப்போ 2 பசங்க சரக்கு அடிச்சுட்டு வந்து யாருன்னு தெரியாம சேட்டை பண்ண, சர்க்காரோட மூஞ்சியை பார்த்ததும் ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு விட்டுன்னு போயிட்டான். அர்ஜுன் சர்க்கார்ல முழு பேரு. தெரியா தரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹலோன்னு போன்ல பேசிட்டே ஓடி போயிட்டான். இத்தனைக்கும் நம்ம பையன் பேசவே இல்லை, முறைக்க கூட இல்ல. திரும்பி பார்த்ததுக்கே இதான் எஃபெக்ட். அப்புறம் முத்தா கொடுக்க போனா ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாம் சிறப்பா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, அப்பா மேட்ரிமோனில பண்ணிருக்க சேட்டை பாத்தீங்களா. பயபிள்ளைக்கு வயசு 44, வயசு தான் கரெக்ட், டேட் ஆஃப் பர்த் கரெக்ட், மீதி எல்லாம் போய் வெரி சாஃப்ட் ஸ்போக்கனா. 10 வார்த்தை பேசுறதுக்குள்ள 10 கெட்ட வார்த்தை. ஹை ஃபேமிலி வேல்யூவா. இவங்க 2 பேரு தப்பா பேசிக்கிறாங்க. அப்பாவும் புள்ளையும் காம் அண்ட் கம்போஸ்ட், ரொம்ப அமைதியானவரா. இந்த திரும்பி பார்த்ததுக்கே 2 பேரும் ஓடுனாங்க இல்ல, அதுல தெரிஞ்சிருக்கும். நோ பேட் ஹேபிட்டா. படத்துல பாத்திருப்பீங்க பல இடத்துல. அதுக்கு பேர் என்னது, சிகரெட் கிடையாது, சுருட்டு அடிக்கிறான். நோ ஹெல்த் ப்ராப்ளமா, கை வலிக்குதுன்னு டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. பிளட் பிரஷர் பிபி பேஷண்ட் வேற. எல்லாம் போய் ஆல் பேரண்ட்ஸ் லைக் திஸ் ஒன்லி. அப்புறம் இன்னொரு மேட்டரை சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தவனை கொலை பண்ணி தொங்க விட்டான்ல ஒரு ஆத்துக்கு மேல, அவன் உடம்புல இருந்து 3 சுரப்பிகளை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கான். ஆனா அந்த சுரப்பிகளை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு போன மீட்டிங்ல பேசிட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்ப பாருங்க அதே மாதிரி அந்த கழுகு வருது, இவன் சில ஐட்டங்களை தூக்கி போடுறான், கழுகு சாப்பிடுது. இங்கேயும் ஒருத்தவனை இப்ப தலைகளா கட்டி தொங்க விடுறான். மேபி இவ உடம்புல இருந்தும் அந்த சுரப்பிகளை கட் பண்ணி எடுத்திருப்பானோ, அதைத்தான் அந்த கழுகுக்கு போடுறானோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதே சமயம் இவனை யாரோ சுடுறாப்ல தெரிய ஒளிஞ்சுக்கிறான். ஒரு கட்டையை தூக்கி போட்டா கட்டையை கூட கரெக்டா அடிக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஏடிஎஸ்பின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவ துப்பாக்கியோட நிப்பாட்டுறா. உன் மேல எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சுங்கிறா. கையில இருந்த கத்தியை வச்சு சரட்டுன்னு அடிப்பான். பின்னாடி தொங்கிக்கிட்டு இருந்தவனோட முதுகுல குத்தி ரத்தம் கொப்பளிக்க அவன் ஆணு கத்துவான். அதை திரும்பி பாக்குற அந்த டைவர்ஷன்ல துப்பாக்கியை பிடுங்கி தோட்டாவை தூக்கி போட்டு துப்பாக்கியை அக்கக்கா பிரிச்சு போட்டு அந்த பொண்ணையும் கட்டி போட்டு அவ கண்ணு முன்னாடியே அங்க ரத்தம் ஒழுக ஒருத்தவன் ஜாக கிடக்குறான். ஏன்டா
ஏன்டா அதெல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது சில மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்தது நமக்கு காட்டுறாங்க. காஷ்மீர்ல நம்ம பைய ஜம்மு காஷ்மீரா அங்க வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு கொலை நடந்திருக்குன்னு வர சொல்லிருக்காங்க. வந்திருக்கான். ஃபுல்லா பனி பிரதேசம். ஒரு ஆள் இதே மாதிரி தலையிலா தொங்கோடப்பட்டு கழுத்துல கரெக்டா கட் பண்ணி உடம்புல 3 இடத்துல சுரபிகள் எடுத்தாப்புல குத்துப்பட்டு ஒருத்தவர் தொங்க கிடக்கிறார். பாடி எவ்வளவு தூரம் மேல தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ ஏதாவது வண்டி வந்திருக்கணுமே, வண்டியோட டயர் அச்சு ஏதாவது கிடைச்சிருக்கணும்னு கேட்க பனி விழுந்ததுனால பனி மூடி இருக்கலாங்கிறாப்ல கூட இருக்கிறவர். பனி மூடி இருந்தா எல்லாத்தையும் மெல்ட் பண்ண சொல்லுங்கிறாப்ல. இந்த தீ அனுப்புற கன்னை வச்சு அதை மெல்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு டயரோட அச்சு கிடைக்குது. அந்த டயர் அச்சு 18 இன்ச்சா. அப்ப பெரிய வண்டியா இருக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்புறம் டயரோட அந்த ஆழம் நல்ல ஆழமா கீழே இறங்கி இருக்குது. அப்ப புதுசான டயரா இருக்கணும். ஏன்னா பழைய டயரா இருந்தா டயர் தேஞ்சு போய் ஆழம் அதிகமா இறங்காது. சோ இது புது டயரா இருக்கணும். இந்த ஏரியால இருக்கிற டயர் கடை எல்லாத்துலயும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பெரிய வண்டி ஒண்ணு இங்க ராத்திரி வந்ததா அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு. அங்க கூட வேலை பார்க்கறவரோட குழந்தை ஒண்ணு இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதான். ஏன்னா இவர் தான் இந்த ஏரியாவுக்கே ஸ்டாரா, ரோல் மாடலா. போலீஸா வேலை பார்க்குற எல்லாருமே ஸ்டார் தான் சொல்லி அந்த குழந்தைகிட்ட ஒரு ஸ்டார் கொடுத்துவார். அப்புறம் விசாரிச்சாங்கல்ல, விசாரிக்கும் போது சுத்து வட்டாரத்துல ஒரு பிளாக் கலர் பொலிரோ வண்டி சுத்தி தெரிஞ்சதா நியூஸ் வருது. அப்ப டயர் கடைகள்ல பிளாக் கலர் பொலிரோ வண்டி புது டயர் மாத்தி ஏதாவது வந்திருக்கான்னு விசாரிக்க சொல்லியிருப்பார். ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு 3 பிளாக் கலர் பொலிரோ வண்டியில புது டயர் போட்டிருக்காங்க, அவங்க டீடைல்ஸ் இதுன்னு தெரிய வர அந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்ம பசங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் இடத்துல பெருசா ஒன்னும் துப்பு கிடைக்கல. ரெண்டாவது சஸ்பெக்டோட வீட்டுல போய் பார்க்கும்போது ஒரு அம்மா பால் விக்கிற அம்மா போல, அதுக்கு அந்த வண்டியை பயன்படுத்துதான். மேல ஏதோ அடல் சத்தம் கேட்க ஓடி போய் பார்த்தா அந்த அம்மாவோட பையன் மனநலம் பாதிக்கப்பட்டவனே எடுத்து சொல்றாங்க. அடுத்து 3வது பலிரோ வண்டி வச்சிருக்கிற ஒரு வீட்டு பக்கம் போனா அங்க ஒருத்தர் அருவாவோட இறங்கி வருவார். வேட்டை பார்க்கிறவர், வேட்டையில விளையாடுறவர் போல. அங்க ஒரு பிரவுன் கலர் கரடியோட தோலையே வேட்டையாடி அப்படி விரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. வீட்டுக்குள்ள போய் லைசென்ஸ் இருக்கா, துப்பாக்கி இருக்கா, ஏதாவது செக் பண்ணி பாருங்கன்னு பார்க்க சொல்லியிருப்பாரு. அதே சமயம் ஒருத்தன் இந்த பக்கத்துல இருந்து இறங்கி வருவான். இவங்களை பார்த்ததும் பயப்படுறான். ஓட போறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு போலீஸ் பின்னாடி போய் பிடிக்க துப்பாக்கி வச்சிருப்பான் போல எடுத்து சுட்டு போடுறாங்க. உடனே ஓடியாந்தவர் போலீஸ்காரங்களை பார்த்து இவரை காப்பாத்தி ஆம்புலன்ஸ் கூட்டுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் விரட்டிட்டு போறார். அவன் ஒரு கசாப்பு கடை வச்சிருப்பான் போல உள்ள புகுந்துட்டான். அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் கூப்பிடுறான். எல்லா பேரும் வந்து நம்ம பேல அடிக்க வர நம்மால முடிஞ்ச அளவு எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துல அவன் கையில கிடைச்ச பிங்க மாதிரி ஒன்ன வச்சு குத்த வரும்போது இவர் கையை பிடிச்சுக்கிறார். பின்னாடி இன்னொருத்த வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல மயங்கராப்ல தெரிய விருட்டுனது உள்ள போகும். ஜஸ்ட் மிஸ்ல பின்னாடி இருக்கிறவன குத்திடும். இவர் எஸ்கேப். அப்புறம் மீதி ஆட்களோட சண்டை, பயங்கரமான சண்டை நடக்கும். சும்மா போலீஸாரன்னு அடிபடாத மாதிரி எல்லாம் அடிக்கல, எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். ஒரு மிஷின் மேல இவனை தள்ள பார்க்க அந்த மிஷின்லயே ஒருத்தவனோட கைய உள்ள விடுறான், இன்னொருத்தவனோட முதுக உள்ள விடுறான், இன்னொருத்தவனை ஒரு ஹூக்குள்ள உள்ள இறக்கி மேல தொங்கையை விட்டுருவான். ஒருத்தவனை விறகு கட்டையால நெருப்பு நெறிகிற விறகு கட்டையால அடி அடி நடிப்பான். ஒரு துவம்சம் பண்ணி எல்லாரும் முடிச்சு தள்ளிட்டாங்க. அப்புறம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நல்லா தெரியுது. அடிக்கடி இருமல் வராப்ல இருக்கு, நெஞ்ச தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா உயரதிகாரி ஒருத்தவங்க டே நில்றா, என்னடா அவ்வளவு வயலன்ஸா பிஹேவ் பண்ணிருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒரு ஹிந்து போலீஸ்ங்கிறதுனால கையில கிடைச்ச ஒரு 5 முஸ்லீம் எப்படி அடிச்சிருக்கேன்னு கேட்டா ஹிந்து போலீஸ் முஸ்லீம் போலீஸ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் போலீஸ் அவ்வளவுதான் சலிட் அடிச்சுட்டு போறான். உள்ள மாட்டிக்கிட்டு இருந்தவரை கேள்வி எல்லாம் கேட்கல, முத வேலையா போய் கைய பிடிக்க சொல்லி லத்தி எடுத்து வலிக்க அடி. அப்பயே ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்க சொல்லுப்பான்னு வெளியில பேசிக்கிறாங்க. அடுத்து கைய உள்ள விட்டு ஏதோ ஒன்னு நோண்ட ஆரம்பிக்கும் போது ஆம்புலன்ஸ் ரெடியா அப்படின்னு அங்க சத்தம் போடுறாங்க. எலும்ப டிஸ்லோகேட் பண்ணி விட்டார், எலும்பையே இடமாத்தி விட்டார். அதுல ஆள் மயங்கிட்டான். இன்னொரு கையை எடுத்து நிப்பாட்டு, அடிச்சாதான் எந்திரிப்பான்னு இன்னொரு கையை எடுத்து வச்சு அடிக்க போகும்போது இந்த பயலோட போனை எப்படியோ அன்லாக் பண்ணிட்டாங்களா ஐடி டீம். அதுல பார்த்தா தான் பண்ண கொலையாவன் அழகா வீடியோவே எடுத்து வச்சிருக்கான். அப்ப இவன் தான் குற்றவாளின்னு ஆயிப்போச்சு. இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல வந்துட்டார். ஆனா இன்னும் அந்த பையன் எந்திரிக்கல. ஆனா அதே சமயம் நம்மால இருமலுக்கு ஆய்வு பிடிச்சிட்டு இருக்கிறப்போ டிவில பீகார்ல இதே மாதிரி ஒரு கொலை இன்னைக்கு நடந்திருக்குதான். என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லி சொல்றாரு. இன்னும் இந்த பையன் எந்திரிக்க காணோம். அதுக்குள்ள அப்டேட் வந்துருச்சு, பீகார்ல மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல கொலை பண்ணவன அரை மணி நேரத்திலேயே பிடிச்சிட்டாங்களா. உடனே பீகார் போகணுங்கிறாரு நம்ம ஆளு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க ராணுவத்தோட பாதுகாப்பு இல்லாம அந்த ஏரியா பக்கம் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நாம போகணுமா வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அங்க போகணும்னு அடம்பிடிக்க கடைசியில அதான் நடக்குது. அங்கதான் போறாங்க. போன கொலை ஒண்ணு நடந்தது இல்ல, எலும்பை இடமாத்தினாப்ல இல்ல, அங்கேயும் அந்த 3 சுரப்பிகளை காணோம். இப்ப இவங்க மிலிட்டரியோட பாதுகாப்போடய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இங்க அரசு செய்யப்பட்டிருக்கிற பீகார்ல அரசு செய்யப்பட்டிருக்கிற வீட்டுல ஒரு ஐஸ் பெட்டி கிடைச்சிருக்கு, ஒரு வீடியோ எடுத்த பிளேயர் கிடைச்சிருக்கு. சோ இவனும் வீடியோ எடுத்திருக்கான். அதே மாதிரி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா உடம்புல இருந்து 3 சுரப்பிகளை நோண்டி எடுத்திருக்காங்க. அதே பேட்டர்ன் தான். இத பார்க்கும்போது அடுத்து மெசேஜ் வருது, இதே பேட்டர்ன்ல இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 13 கொலைகள் நடந்திருக்குதான். மிரண்டு போறாரு அவரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல வேற இதே பேட்டர்ன்ல 6 கொலை நடந்திருக்குதான். மிரண்டு போறாரு நம்ம ஹீரோ. அடுத்து அந்த பைக்கிட்ட போய் அவனோட ஒரு எலும்பையும் இடமாத்திட்டு காஷ்மீர்ல பிடிச்சவனோட போட்டோ காமிச்சு இவனை தெரியுமான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இதுல வேற இவங்க அப்ப
அங்க இருக்கிற மாவோயிஸ்டுகளுக்கு ஃபண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனையும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டானா. மிலிட்டரிக்கு இன்டெல் கிடைச்சிருக்கு, நம்ம உடனே கிளம்பணுங்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற பையில வண்டியை தூக்கி போட்டு மிலிட்டரி பாதுகாப்போட போறாங்க. போற வழியில பார்த்தா சைடுல இந்த பக்கம் இந்த பக்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சிம்பிளா மிலிட்டரிக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்றான், என்னோட வலது இடது பக்கம் ரெண்டு பக்கம் வந்து நில்லுங்கன்னு சொன்னதும் அழகா வந்து நிக்கிறாங்க. அட்டாக் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்படி சமாளிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு 2 வண்டியில முதுமுதுன்னு வந்து அட்டாக் பண்ண வராங்க. இப்ப ரொம்ப சிம்பிளா 180 டிகிரி பிளாக்னு சொல்லுவாரு. நான் முன்னாடி போடுவேன், நீங்க குறுக்க நான் சொல்லும் போது பிரேக்க போட்டு அப்படி 180 டிகிரில பிளாக் பண்ணி நிப்பாட்டணும் சொல்ல கரெக்டா அவர் சொல்லுவாரு. பிரேக்க போட்டு நிப்பாட்டுவாங்க. அங்க இறங்கி அவங்களோட அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப அட்டாக் பண்றதுக்கு ஆளே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா அவங்க வண்டி ஜம்முன்னு வருது. காஷ்மீருக்கே வந்தாச்சு, அந்த பையில பிடிச்சி போட்டாச்சு. ஆனா வெளியில நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அர்ஜுன் சர்க்காரை இங்க இருந்து விரட்டி விடுங்கன்னு போராட்டம். ஏன்னா அந்த கசாப்பு கடையில ஒரு 5 பேர் அடிச்சான்ல, அதுல 2 பேரு செத்து போயிட்டாங்களா இல்ல உசுருக்கு போராட்டு இருக்காங்களா? செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த காஷ்மீர் தீவிர அமைப்பை சேர்ந்தவங்களா, ஒரு கட்சிக்கா சேர்ந்தவங்க. அந்த கட்சி இப்ப போராட்டம் பண்ண ஆரம்பிக்குது. இது வெறும் சாம்பிள் தான். இன்னும் பல பேர் ஒண்ணு சேருவாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற 3 பேர்ல எவனா ஒருத்தன் செத்து போனா இன்னும் பெரிய விஷயமாய் போயிடும், பாத்துக்கோன்றாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும். பீகார்ல ஒரு பேல பிடிச்சிருக்கோம், 2 பக்கம் ஒரே கேஸ் தான், ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், கண்டுபிடிக்கிறேன்றா. சரின்ட்டாங்க அவங்க. இப்போ இந்த 2 கேஸுக்கும் காமனான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அந்த வேலை இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. போராட்டமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கேயும் அந்த கழுகு இருக்குது பாருங்க. இவன் போற இடத்துல எல்லாம் கழுகு இருக்கிறாப்ல தெரியுது. அப்புறம் அந்த காஷ்மீர்காரன் வீட்டுல இருந்து ஏகப்பட்ட ஐட்டத்தை அடிக்கிருப்பாங்க. நிறைய ஒரே ஆளு, ஆனா மல்டிபிள் ஆதார் கார்டு இருக்கும். அப்புறம் அவனுக்கு சொந்தமான கத்தியில CTKன்னு ஒன்னு எழுதியிருக்கும். இத எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. பட் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் வேலை பார்க்குற சமயம் வெளியில போராட்டம் பண்றவங்க போராட்டம் பண்ணணும்னு விட்டுருக்கலாம். ஆனா போலீஸோட யூனிஃபார்மை எரிக்க ஆரம்பிக்க அதை பார்த்து லத்தி எடுத்துட்டு வேகமா ஓடியாந்து அவங்கள அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன வேணாலும் பேசிக்க பண்ணிக்க, என் உருவத்தை எரிக்கணுமா எரிச்சுக்க, ஆனா யூனிஃபார்ம் எரிக்க கூடாதுன்னு மிரட்டுறார். அப்போ அங்க ஒருத்தவனை போட்டு அடின்னு அடிக்கும் போது கையில ஒரு டாட்டூ இருக்கிறத கவனிக்கிறார். இப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, அந்த CTKங்கிறத எங்க பார்த்தாப்லன்னு. பீகார்ல ஒரு வேலை இழுத்துட்டு வந்தார்ல, அவனோட கையில இந்த CTKங்கிற சிம்பிள் இருந்திருக்கும், டாட்டூவா. அதுதான் கனெக்ஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஒரே செல்லுல போடலாம், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலான்னு இப்போ காத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படி பேச விட்டு பார்க்கும்போது உங்க 2 பேருக்கு இருக்கிற பொதுவான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கரெக்டா அந்த CTKன்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. அதுல அந்த காஷ்மீர்காரட்ட நீ தப்பு பண்ணிட்டான்னு சொன்னதும் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற பீகார்காரன் என்னடா தப்பு பண்ண அப்படின்னு கேட்பாப்ல. இல்லையே நான் அதுவும் தப்பு பண்ணலையே, கரெக்டா தானே பண்ணேன்னுவா காஷ்மீர்காரன். இல்ல நீ இந்த வெட்டும் போது கழுத்துல தப்பு பண்ணிட்டியே, இந்த பக்கம் வெட்டுறதுக்கு பதிலா இந்த பக்கம் வெட்டிட்டேன்னு சொன்னதும் ஏண்டா வெப்சைட்ல தான் தெளிவா இருக்குல்ல அப்படின்னு பீகார்காரன் உளறிட்டான். வெப்சைட்னு தெரியுது. உடனே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா CTKன்னு ஒரு வெப்சைட் எதுவும் இல்ல. ஆனா டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த யூடியூப் கூகுள் இதுல நாம என்ன பண்ணாலும் எல்லா விஷயமும் ப்ராப்பரா ட்ராக் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க டேட்டாபேஸ்ல. பிற்காலத்துல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டேட்ல இந்த மாதிரி சர்ச் நடந்திருக்கான்னு கேட்கும்போது அந்த வெப்சைட் எல்லாம் எடுத்து கொடுத்துரும். ஆனா டார்க் வெப் அப்படிங்கிறது இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட்டுக்கும் கட்டுப்படாது, எவனாலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, ட்ராக்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி டார்க் வெப்ல தான் இந்த CTKன்னு ஒரு வெப்சைட் இருக்குது போல. சீனா கேப்சர்னு அர்த்தம், புடின்னு அர்த்தம், டீனா டார்ச்சர்னு அர்த்தம், டார்ச்சர் பண்ணுன்னு அர்த்தம், கேனா கில்லுன்னு அர்த்தம், கொல்லுன்னு அர்த்தம். இது ஒரு Facebook இன்ஸ்டாகிராம் மாதிரி சீரியல் கில்லர்களுக்கான ஒரு சோசியல் மீடியா தான் இது. நாம எப்படி டெய்லி எந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறோம்னா அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம்ல, இங்க சீரியல் கில்லர்கள் அவங்க பண்ற கொலைகளை அழகா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. எவ்வளவு கூத்து நடக்குதுன்னு பாருங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ மித்தவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கண்டுபிடிச்ச விஷயத்தை எல்லாம். அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆகணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மினிமம் இந்த மாதிரி 2 கொலை பண்ணி வீடியோ எடுத்து அந்த வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணணுமா. அப்புறம் அவங்க உடம்புல இருந்து 3 சுரப்பிகளை நோண்டி எடுக்கிறாங்கல்ல, அதை ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கொடுக்கிற வரை பாதுகாப்பா ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சிருக்கணுமா. உங்க 2 வீடியோவையும் பார்த்து ரிவ்யூ பண்ண பிறகுதான் மெம்பர்ஷிப்பை அப்ரூவ் பண்ணுவோம்னு அந்த வெப்சைட்ல எழுதியிருக்கு பாத்துக்கங்க. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சீரியல் கில்லர்கள் எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல கூடுவாங்க போல தெரியுது. இத பத்தி விசாரிக்கலாமே அவங்க 2 பேரை பயங்கரமா சித்திரவதை பண்ணுவான். அதே சமயம் வெளியில போராட்டம் அதிகமாகுது. போன்ல ஒரு பேட் நியூஸ் வருது உயரதிகாரிக்கு. ஒரு 2 பேர் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு செத்துட்டாங்களா இல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களா. நான் சொன்னேன்ல அந்த கசாப்பு கடையில வேலை பார்த்தவங்க, அவங்க 2 பேர்ல ஒரு ஆள் இப்ப செத்துட்டான் போல. அப்படி நடந்துட்டா பிரச்சனை பெருசாடுங்கிறத தான் அவங்க எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது நடந்து போச்சு. ஆனாலும் 2 நிமிஷம் கொடுங்க 2 நிமிஷம் கொடுங்கன்னு தான் போராடிட்டு இருக்கான். காஷ்மீர்காரனை டார்ச்சர் பண்ணி பார்ப்பான், ஒன்னும் வேலைக்காகல. பீகார்காரங்கிட்ட போய் ஊசி எடுத்து அவனோட அந்த நகத்துக்குள்ள உள்ள விட்டு அப்படி இறக்கி ஏத்துவான் பாருங்க. இந்த டார்ச்சரை தாங்கிக்க முடியுமோன்னு பயந்து போன நம்ம காஷ்மீர்காரன் பக்கத்துல இந்த போலீஸ்காரனோட துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். சோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெத்து, இங்க விசாரணையில ஒரு டெத்துன்னு 2 டெத் ஆனதுனால வேற வழி இல்லாம அங்க இருந்து டிரான்ஸ்பர் தூக்கி அடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவை இங்க. அதனாலதான் நம்ம பையன் இங்க வந்து இப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறான். டிரான்ஸ்பர் ஆகி வந்தது இதுக்கு தான். இப்போ அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆகணும்னா 2 கொலை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இதுங்கிறாப்ல. அதுக்காக 2 இன்னசென்ட்ட போய் கொலை பண்ணுவியான்னு இவ கேட்க
கேட்க யாரு இவனா இன்னசென்ட் 4 வயசு குழந்தைய 8 நாள் வச்சிருந்து சீரழிச்சிருக்கானா. அப்புறம் போலீஸ் குழந்தைய காணோன்னு அங்க பக்கத்துல இருக்கவங்களை விசாரிக்கும் போது உள்ள போய் பார்க்கதான் அந்த குழந்தை செத்து போய் கிடந்திருக்கு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சீரழிச்சது கன்ஃபார்ம். அதனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான்ல நம்ம ஹீரோவால, அவனும் இதே மாதிரி ஆள் தான். இவங்க சாக வேண்டியவன் தான். அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அவங்க சொல்லிருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நான் கொலை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் கொலை பண்ணுவதற்கான அந்த ஃப்ரீடம் சுதந்திரம் கொடுத்திருந்தா, எப்படி வேணாலும் கொலை பண்ணிக்கடான்னு சொல்லியிருந்தா, வச்சு தோலை உரிச்சு மசாலா தடவி வெயில்ல வேக வச்சு ஊறுகாவே போட்டு வேண்டிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவன் பார்க்கும் போதே உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா அவன் பார்க்க அறுத்து எடுக்கணுங்கிறான். எவ்வளவு கற்பனைன்னு பாருங்க. அப்புறம் அந்த பொண்ணோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு போய் வீடியோல நல்லா தெரியறாப்ல சொன்ன இடத்துல தொண்டையில ஒரு கோடை போட்டு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அப்லோடும் பண்ணிட்டான். அடுத்த ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா இதே மாதிரி டார்க் வெப்ல வேற ஒரு வீடியோ வந்திருக்குன்னு வீடியோ காட்ட வர டப்புன்னு மூடுறான். ஏ லூசு, நம்ம ஐபி அட்ரஸ்ல எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க, மாட்டி போன சொல்லும்போது இல்ல நான் VPN பயன்படுத்துறேங்கிறாங்க. VPN என்னன்னா, நீங்க ஒரிஜினலா எந்த நாட்டுல எந்த சிட்டில எந்த வீட்ல இருந்து பாக்குறீங்க உட்பட எதையுமே கண்டுபிடிக்க முடியாது VPN சாஃப்ட்வேரை பயன்படுத்தினா. சோ அதன் மூலமா தான் பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல பாருங்கன்னு காட்டுறேன். பார்த்தா ஜெய்ப்பூர்ல ஒரு பொண்ணை தலையில தொங்க விட்டு ஒருத்தன் கழுத்து எடுத்து கொலை பண்றான். ஆமா நடந்து முடிஞ்சிருச்சு, பார்த்துட்டேன், இதுல இப்ப என்ன அப்படின்னு நம்மால் கேட்க, மேட்டர் என்னன்னா இவன் இதுவரை ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்கானா. அப்போ இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அவன் இன்னொரு கொலை பண்ண போறான்னு அர்த்தம். அந்த கொலையை முன்னாடி தடுக்கணுன்றதுக்காக குட் ஜாப்னு பாராட்டிட்டு உடனே ஜெய்ப்பூருக்கு இந்த மேட்டரை சொல்லிட்டு அவங்க அங்க போறாங்க. அங்க போலீஸ் கிட்ட அலர்ட் பண்றாங்க. அங்க கொலை பண்ணவனோட சட்டையில ஏதோ லோகோ இருக்கும், அது இந்த பெட்ரோல் போடுறவங்களோட போடுற யூனிஃபார்ம் போல. சோ இருக்கிற பெட்ரோல் பங்க்ல எல்லாம் விசாரியும் சொல்லி படு தீரமா விசாரிச்சுட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு வேற இல்ல, ஹீரோயின். உன்னை பார்க்கணும், எப்போ வருவேன்னு கேட்க, நீ வேணும்னா ஜெய்ப்பூருக்கு வான்னு சொன்னதும் ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அவ வந்து நிக்கிறா. 3 மணி நேரம் டைம் இருக்குதான், உடனே திரும்ப போகணுமா. எனக்காக வந்த வெறும் 3 மணி நேரத்துக்காக வந்தது கேட்க, ஆமாங்கிறா. முத்தா கொடுக்க போனா நல்ல நாள் பார்க்கணுங்கிற. ஒரு வீடியோ இருக்குன்னு வீடியோ காமிக்க, இறந்து போன நம்ம ஹீரோவோட அம்மா அவங்களோட போட்டோ மட்டும் தான் இருக்கும். இப்பதான் ஏஐ வச்சு என்னென்னமோ பண்றமே, அவங்களே பேசுறாப்ல ஒரு வீடியோ ரெடி பண்ணி சிரி பொண்ணுங்கிட்ட நல்லா பேசு பழகுன அம்மா அட்வைஸ் பண்றாப்ல ஒரு வீடியோ போட்டு தான் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்டா. அப்புறம் விசாரிச்சு ஒரு பெட்ரோல் பங்க்கு வந்து நிக்கிறான். அங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்து நிக்கும். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறவன் தான் நினைக்கிறேன். எதுக்கு போன வண்டியோட வெளிச்சத்துல முகம் நல்லா தெரியுது. அவன் தான் உடனே விரட்ட ஆரம்பிச்சிட்டான். வண்டி இல்ல, அதுவும் ரொம்ப நேரம் சேசிங். இதுல வேற குறுக்க வேற வண்டி வந்துருச்சு. அதுல எதுக்கு போன வண்டியை மிஸ் பண்ணிட்டான். ஆனா எதுக்க இந்த செக் போஸ்ட போட்டு போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி போக வாய்ப்பு இல்ல. ஒரு ட்ரக் வண்டி வந்துச்சான்னு கேட்டா இல்லங்கிறாங்க. அப்ப நடுவுல இருக்கிற இந்த இடைப்பட்ட இடத்துல வண்டி லெஃப்ட் ரைட் திரும்பி இருக்கலாம், இல்ல ஏதாவது புல்லு போதறக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். இங்கதான் இருக்கிறான்னு டார்ச் லைட்டை வாங்கிட்டு தேட கிளம்பிட்டாரு. வண்டியை கண்டுபிடிச்சாப்ல வண்டிக்குள்ள ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கான். திரும்பும் போது பார்த்தா ஒரு சின்ன கத்தி தான் வயித்துல இறக்கிட்டான். இவர் ட்ரைனிங் எடுக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்காங்க, கத்தியை குத்துறதை விட குத்துற கத்தியை எடுக்காம இருக்கிறது நல்லது, சில சமயங்கள்ல அதுதான் ஆபத்தா போயிட முடியும்னு சொல்லியிருக்கிறார். அதனாலேயே அந்த கத்தியை எடுக்க விடாம அவன் கூட சண்டை போட முயற்சி பண்றார். எல்லாத்தையும் தடுக்கிறார். கத்தி எடுக்க வரும்போது பிடிச்சுக்கிறார். ஓரளவு தெளிவாகி வாடா பாப்போம்னு கூப்பிடுறாப்ல. அடிக்க வருவான், சமாளிச்சு திரும்ப திரும்ப அடி அடிக்கிறார். ஒரு கட்டத்துல அடிச்சு அவனை மயங்க வச்சிடறாரு. அப்புறம் உள்ள கிடக்கிற அந்த பொண்ணோட கட்டை அவுத்து விட்டுட்டு இந்த பக்கத்துல திரும்புவான் பாருங்க. அப்போ எதுக்கு அடிபட்டு கிடந்தவனா காணோம். என்னடா ஆளக்கானமேனு திரும்பி பார்த்தா கவுட்டுக்கடியில வந்து குத்துன கத்திய உருகிட்டான். குத்தி ரொம்ப நேரம் ஆச்சு, சண்டை வேற போட்டுருக்காரா. கத்திய உருகுனதும் ரத்தம் கொப்பளிக்க அந்த நொடியே மயக்கம் வந்துருச்சு. மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தவனை பின்னாடி வண்டியில தூக்கி போட்டு 2 பேரை தொங்க விட்டு 2 வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்மால 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தான்ல, அத அந்த டார்க் வெப்ப அந்த வெப்சைட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் அந்த வீடியோஸ் பார்த்து அது ஒரிஜினல் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோவை அப்ரூவ் பண்ணி வெல்கம் டு த கிளப்னு அந்த வெப்சைட்டுக்குள்ள அலோவ் பண்றாப்ல. இதெல்லாம் நடக்கும் போது நம்ம பையன் இங்க சாக கிடக்குறானே நமக்கு வருத்தமா இருக்கும். வண்டி அவங்கள கொலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. கொலை செய்ய போறானோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆந்தி வேலையே நம்ம பையன் பிபி மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ பயபிள்ளைக்கு ஒன்னும் பெருசா குத்துப்படல, லைட்டா சேஃபான இடத்துல தான் குத்துப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சும்மா மயங்கினாப்புல ஒரு நல்ல சூழல் கிடைக்கட்டும்னு காத்துட்டு இருக்கிறார். வண்டியை நிப்பாட்டி ஏற்கனவே அந்த பொண்ணை தலைகீழா தொங்க விட்டுட்டான். அடுத்து நம்ம பையில தலைகீழா தொங்க விடணுமேன்னு காலை செக் பண்ணுவான் பாருங்க. காலில் கத்தி வைக்கிறதுக்கான அந்த கவர் இருக்கும். என்னடா கவர் இருக்கு, கத்திய காணமேன்னு பார்த்தா தொண்டையில ஒரு இறக்கு. அவ்வளவுதான், அவனோட சோலி முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போலீஸுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் வந்துருச்சு. அடிபட்டு கிடந்தவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து காப்பாத்தியாச்சு. முடிச்சு பார்க்கும்போது பக்கத்திலேயே அப்பா உட்கார்ந்துருப்பார். கையை நீட்டினதும் அவர் ஆறுதலா கையை பிடிக்க வந்தா, அடச்சி விடியா லேப்டாப் எடுமான்னு என்ன தன்னை வெப்சைட்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்களாங்கிறத தான் ஆர்வமா பாக்குறார். எஸ், அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வருது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு டேட்ல எல்லாரும் ஒண்ணு கூடி பார்க்க போறாங்களா. அந்த டேட்டு எங்க பார்க்க போறாங்கன்னு ஓரளவு டீடைல் கிடைக்குது. மத்திய பிரதேஷ் பார்டரா, ஆந்திர பிரதேஷ் பார்டரா, இந்தியாவோட ஏதோ ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு பார்டர் பக்கத்துல
அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பர்ஸ் மொபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்லிபடி கேட்டிருக்காங்களாம். அவங்க எல்லாரையும் மொத்தமா பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு ஐஜி கிட்ட அப்டேட் கொடுக்குறாப்ல. அதெல்லாம் சரி, இந்த வெப்சைட்டுக்குள்ள எப்படி உன்ன மெம்பர்ஷிப்பா ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா அது எப்ப இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இது அர்ஜென்டான விஷயம் அப்படிங்கிறாப்ல. ஏன்டா கிரிமினல்ஸை பார்த்தா ஏன்டா இவ்வளவு வெறியோட இருக்கிற, ஏதாவது பர்சனலா பழி வாங்குறாப்ல ஏதாவது இருக்குதான்னு கேட்டா இல்லைங்கிறா. உங்க தாத்தா நெப்போலியனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் சொன்ன டயலாக்ஸ் அதைத்தான் நீ வேத வாக்க வச்சிட்டு இருக்கிற போலயே அப்படின்னு கேட்க அது உண்மை. ஆனா இப்ப நான் பண்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, பர்சனல் எதுவும் இல்ல. கிரிமினல்ஸ் திருந்தாம இருக்கிறவங்க ஒண்ணு பூமிக்கடியில பணமா கிடக்கணும், இல்ல 10க்கு 10 செல்லுல ஜெயில கைதியா கிடக்கணும், அவ்வளவுதாங்கிறான். சரி ஓகே, அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து போய் நடந்துக்கோ, உனக்கு கூட ஒரு பொண்ணை நான் அனுப்புவேன், எந்த ஒரு ஃபில்டர் இல்லாம அங்க நடக்கிற அப்டேட் எல்லாத்தையும் அப்படியே அப் டு டேட் அந்த பொண்ணுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், எனக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும், பாத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த புது பொண்ணை சேர்த்துக்கோங்கிறாப்ல. நம்ம ஆளு சரின்னு ஒத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கான். ஏற்கனவே நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கிறா, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தா இதுக்கு முன்னாடி 2 சீன் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு அந்த சொல்லாம விட்டுவிட்டேன். அவர் பொண்ணுக்கு இப்ப ஆனுவல் டே வருதான், டான்ஸ் ஆட போறாளா, அன்னைக்கு லீவுன்னு கேட்டா முடியாதுன்னு படம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ புது பொண்ணு யாரான்னு பார்த்தா அட நம்ம ஹீரோயின் தான் புது பொண்ணு வந்திருக்கிறா போல. அறிமுகப்படுத்தி விட்டா நம்ம ஹீரோக்கு ஷாக், என்ன கடைசியில ஏமாத்திட்டாலேங்கிறாப்ல பாக்குறாரு. அப்புறம் வண்டிக்குள்ள எல்லாரும் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு நான் போனதும் நீங்க போறதுக்கு முன்னாடி அங்கங்க பிரிஞ்சு தனித்தனியா தான் இருக்கணும், இறங்கிட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துல என்ன வர சொல்லிருக்காங்க, அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல ஒரு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், ஃபுல்லா பிளாக்ல அடிச்சிருக்கிற வண்டி, ஹெட்லைட் வேலை செய்யாது, நீங்க இருட்டுக்குள்ள எங்களை ஃபாலோ பண்ணி வரணும், நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச பிறகு நீங்க ஃபார்மலா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதோ எவ்வளவு டீமை வர சொல்லணுங்கிறதோ நீங்க பாத்துக்கங்கிறாப்ல. எல்லாரும் போங்கன்னு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இவன் 2 நிமிஷம் பேசணும்னு சொன்னா அவன் பேச விட மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த பக்கத்துல தம்போட்டு இருக்கிற சமயம் அங்க வந்து நிப்பாட்டுறா. அப்பயும் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லும் போது சட்டையை பிடிக்கிறா. நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன் கேளுன்னு சொன்னா என்னத்தை கேட்கணும், நீ போலீஸ் என் டீம்ல ஜாயின் பண்ண போற, எல்லாம் தெரிஞ்சுதா என்ன லவ் பண்றாப்ல நடிச்சியா, அந்த அம்மா ஏஐ வீடியோ ரெடி பண்ணிய அது கூட நடிப்பான்னு கேட்கும்போது இது உன்னோட வெர்ஷன், யோ வெர்ஷன் நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறா. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோவை ஹீரோயின் முதல் தடவை சந்திச்சிருக்காங்க. எப்போன்னா தன் அக்கா கூட பீச் பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 2 ரவுடி பயலுக வந்து பின்னாடி தட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும் தான் வெளியில கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நடக்கும் போதுதான் அதோட ஆழம் என்னங்கிறது, அந்த வலியோட ஆழம் என்னங்கிறது புரியுதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டு போனவங்கள புளிர்னு அடிச்சு நிப்பாட்டி போட்டு அவங்கள பொலக்க அடிச்சது நீ, கூட இருந்த ஒரு பொண்ணு கிட்ட லத்திய கொடுத்து அடிமானம் சொன்னது நீ, அதை பார்த்து தான் போலீஸ் ஆகணும்னு நான் முடிவு பண்ணேங்கிறாங்க. அப்புறம் போலீஸ் ஆகணும்னு பயிற்சி எல்லாம் எடுத்து எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் ஆகி அப்புறம் ட்ரைனிங் டைம்ல கெஸ்ட் லெக்சரரா வந்திருக்கான். கெஸ்ட் லெக்சரிங் பண்ணும்போது பக்கத்துல பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. எல்லாரும் இவன் கேரக்டர் இப்படிதான் சொன்னாங்களா. பொதுவா சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு செட்டே ஆகாது, ஆனா என்னன்னு தெரியல ஒன்ன மட்டும் எனக்கு பிடிச்சு போச்சு அப்படிங்கிறா. இப்படி எல்லாம் சொன்னதும் பரவாயில்ல, நம்மள 4 வருஷம் ஒரு பொண்ணு லவ் பண்ணி இருக்கிறாள்னு நம்ம பையன் சந்தோஷப்படுறான். எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு தன்னை அவன் ஏத்துக்கிட்டாங்கிறதுனால இந்த அம்மா இதுக்கு பிறகு அவசரப்படணும் அவசியம், ஏதாவது பொறுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல நாள் பார்க்கணும்னு சொன்னவ இந்த உண்மையை சொல்லிட்டு நல்ல நாள் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா போல. இந்த உண்மையை சொன்ன நாளே நல்ல நாள் தான் நினைச்சிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டா. அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு ஏசி ஃபேன் 2 தான் ஓடும், சம்மதமானு கேட்கிறா. லெஃப்ட் சைட்ல தான் நான் பெட்ல படுப்பேன், சம்மதமானு கேட்கிறா. இந்த ட்ரெயின் பஸ் இதுலலாம் போனா விண்டோ சீட்ல தான் உட்காருவாளாம். எல்லாம் சம்மதமானு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ரைட், காதல் கூடிடுச்சு, காதல் கை கூடிடுச்சு. இப்போ அந்த கேங்க மொத்தமா பிடிக்கிறது கை கூடுதா அப்படிங்கறத பாப்போம். அப்புறம் ஒரு வழியா அந்த பஸ் ஸ்டாப் சொன்னாங்கல்ல, ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி பர்ஸ் மொபைல் எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போட்டுட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ஆட்கள் 3 பேர் காத்துட்டு இருக்காங்க. பிளாக் கலர் பைக்னு சொன்னல, இல்ல கார், ஏன்னா 3 பேர் வராங்கல்ல. பிளாக் கலர் காரு, ஹெட்லைட் இல்லாத காரு அவங்களுக்காக காத்துட்டு இருக்குது. சரி ஒரு வண்டி தான் வரும், ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா இங்க 3 பிளாக் கலர் வண்டி வருது. எந்த வண்டியில ஏறினாலும் யாராலையும் கவனிக்க முடியாது, அவ்வளவு ரகசியமா ஏத்திட்டாங்க. இப்ப பின்னாடி ஃபாலோ பண்ணி போனா ஒரு வண்டி லெஃப்ட் திரும்பிடுச்சு. இவங்களுக்கு வேற வழி இல்ல, ஒரு ஆள் இறங்கி ஓடித்தான் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகணும். பக்கத்துல ஏதாவது போச்சுன்னா நம்பலாம், ஏன்னா பக்கத்துல இருக்கலாம் தெருக்கள் தான். சோ பின்னாடி ஒருத்தவங்க ஓடி போறாங்க. அப்புறம் இன்னொரு வண்டி இன்னொரு பக்கம் திரும்பும். அங்க ஒருத்தி இறக்கி விட்டுட்டு 3வது வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இவ போறா ஹீரோயின். 3வது வண்டி ஒரு இடத்துக்கு போனதும் நிப்பாட்டிட்டு பார்த்தா எல்லா இடத்துலயும் ஒரு வீடு மாதிரி ஒரு கட்டட மாதிரி ஏதோ இருக்குது. ஒரு இடத்த ரைடு பண்ணி எல்லாரையும் பிடிக்கணும் பார்த்த இடத்துல இப்ப 3 இடம் இருக்குது. 3 இடத்த ரைடு பண்ணணும். ஐஜி கிட்ட பேசி ரைடு பண்ணலாமா, அரேஞ்ச் பண்ணுங்க, ஃபாஸ்ட்னு கொஞ்சம் பதட்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. சரி 3 இடத்தையும் ரைடு பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு ஐஜி அந்த பக்கத்துல. அதே சமயம் இங்க பாருங்க, உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னா நம்ம பையல அந்த 3 கருப்பு வண்டியில ஏத்தாம பக்கத்து தெருவுல ஒரு ஒயிட் வண்டியில ஏத்தி தான் கூட்டு வந்திருக்காங்க. இதுதான் ட்விஸ்ட். ஒரு பாலடைஞ்ச ஒரு அரண்மனையில வந்து நிக்கிற இது அருணாச்சல பிரதேசத்தோட எல்லை பகுதி. ஒரு காலத்துல இது ஒரு அரண்மனையா இருந்து அப்புறம் கைவிடப்பட்ட பகுதி போல. இப்ப யாருமே அதை பயன்படுத்துறது இல்ல. அங்கதான் நம்ம வெளில வரான். எல்லாமே இவன்ட்ட ஆயுதம் ஏதாவது இருக்கா, போன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்த பிறகுதான் பேசவே அலோவ் பண்றாங்க. புதுசா வரக்கூடிய மெம்பர்ஸை இப்படித்தான் நாங்க வரவேற்போம் வான்னு உள்ள கூட்டு போறார். உள்ள அவருக்கு ஒரு ரூம் தயாரா இருக்குது. ஒரு ஒயிட் கலர் கோட் ஷூட் எல்லாம் ரெடியா இருக்குது. நீ ரெஃப்ரெஷ் ஆயிக்கோ, இன்னும் ஆட்கள் வர வேண்டி இருக்குங்கிறாப்ல. அடுத்து இன்னொரு ஆளை வரவேற்கிறதுக்காக கீழே போயிட்டார். இதையெல்லாம் நம்ம ஆள் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து
போது ரெடி ஆயிட்டியா வா கூட்டு போறாரு வில்ல. கூடவே ஒரு பொண்ணு இருப்பா, இன்னும் 2 பேர்னு புதுசா ஒரு 4 மெம்பர்ஸ இந்த வருஷம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்களா. அந்த புதுசா வந்தவங்களுக்கு தான் இந்த ராஜ மரியாதை, இந்த ஒயிட் கலர் கோட்டு எல்லாம் வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா 2 பேரு ஒருத்தன் தான் உயிரோட இருக்கணும்னு ஒரு போட்டி மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு ஒருத்தவன் செத்து போயிட்டான். ஒருத்தவன் தான் இருக்கிறான். ஜெயிச்சவன் அங்க இருக்கிற கயரை அறுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு கயரை வந்து அவன் அறுத்துட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு கயத்தை அறுக்க சொல்ல இருக்கிறாரு. மீதி இருக்கிற 3 பேரையும் ஒரு கயரை அறுக்க சொல்ல எல்லாரும் இருக்கிறாங்க. இப்படி அறுக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த கயிறு பேலன்ஸ் இல்லாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் புதுசா ரெக்ரூட் ஆனவங்க இவங்க தான் அங்க சொற்பொழிவு ஆத்த ஆரம்பிக்கிறான் நம்ம வில்ல. நாம இதெல்லாம் எதுக்கு பண்றோம், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எல்லா பேரும் சுதந்திரம்ங்கறாங்க. சுதந்திரமா? கொலகார பாவிய உங்களுக்கு என்னடா சுதந்திரம் வேணும்னு கேட்டா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிபந்தனைகள், விதிமுறைகள், சட்டம், ரோட்ல இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், பைக்கு காரெல்லாம் லைசன்ஸ் இருக்கு வந்தா ஓட்டணும், அப்படி இப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சது. இந்த குத்தத்துக்கு இந்த தண்டனை, இந்த குத்தத்துக்கு இதை செய்து பிரச்சனை அப்படின்னு இதை எல்லாமே பண்ணது எதுக்கு அப்படின்னா மனிதர்களை அடிமையாக வச்சுக்கிறதுக்காகத்தானா. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரமா நீ என்ன வேணாலும் பண்ணு, எதுவும் கேட்க மாட்டோங்கிறது தான். அந்த ஒரே ஒரு கண்டிஷனுக்கு யார் ஒத்து போறாங்களோ அவங்க நம்ம கூட வரலாங்கிறப்பல பேசுற எல்லாம் கத்துவாங்க. சரி, ஏதோ கட் பண்ணி விட்டாங்கல்ல, அது என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பொண்ணோட 2 கை 2 காலை 4 முனையில கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவங்க அறுத்து விட்டாங்கல்ல, அப்படி அறுத்து விட்டதுல ஒரு முனை மட்டும் அறுபட்டு அப்படி இந்த கவட்டைக்குள்ள ஒரு கல்லை வச்சு அடிச்சா எப்படி அடிப்போம் அந்த மாதிரி அந்த பொண்ணோட ஒரு கை பிச்சுக்கிட்டு போகுது. புதுசா வந்தவங்களை இப்படித்தான் வரவேற்பாங்களா. சரி, கூட்டத்தோட போய் ஐக்கியமாக அடுத்து ஒன்னும் சிறப்பான சம்பவங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. இவனும் உள்ள வர்றான். அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணை காப்பாற்ற போய் இவ்வளவு பேரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு விட்டுட்டான். அங்க ஒரு கொலகாரி ஒருத்தி வா என் ரூமுக்கு போலான்னு கூப்பிடுறா. இவனோ நான் கமிட்டடு, வர முடியாது, என் டைப் இல்ல நீ அப்படின்ட்டான். அப்புறம் யாரும் பார்க்காத சமயம் அப்படி இப்படின்னு ஒரு கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போற ரூட் இருக்கு, அந்த ரூட்டுக்கு போறேன். மேல ஏதோ குண்டு குண்டா இருக்கு, ஒரு 3 குண்டு. அதுக்கும் கீழே ஒரு ரூட் இருக்கு, அதுக்கு கீழே போனா கூண்டுக்குள்ள நிறைய பேரை அடைச்சு வச்சிருக்காங்க. எல்லா பேரையும் இன்னைக்கு கொலை பண்ண போறாங்க போல. எல்லாரோட மத்தியிலையும் அதை செலிப்ரேஷனா கொண்டாட போறாங்க போல தெரியுது. அதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறாரு. காப்பாற்ற முடியுமோ என்னவோ. இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னா இந்த இடத்த அவங்க வெளியில அவர் சொல்லியே ஆகணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு மேல போய் பாக்குறாரு. ஏதாவது ஒரு சேட்டலைட் போனோ இல்ல ஒரு மொபைலோ ஒரு டெலிபோன் ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு போறாரு. ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், யாரும் இல்ல. அங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா வில்ல அங்க வர்றான். வில்ல யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இப்ப அனுப்பிட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கம்ப்யூட்டர் லாகின் பண்ணு பார்த்தா பின்கோடு கேக்குது. சரி, போன்ல நம்ம யாருக்கா கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த சேட்டலைட் போன், அதுலயும் பின்கோடு கேக்குது. உடனே என்ன பண்றான்னா அந்த சேட்டலைட் போனையும் அக்க காப்பிச்சு உள்ள இருந்து ஏதோ ஆண்டனாவா மதர் போர்டா ஏதோ ஒன்னு எடுத்துக்கிறான். அப்புறம் வெளியில ஒரு வெள்ளை கலர் வண்டி நின்னதுல இவனை கூட்டு வந்த வண்டி, அந்த வண்டிக்குள்ள மதர் போர்டு ஒன்னு இருக்கும், அந்த ரேடியோ பெட்டிக்குள்ள, அதை எடுத்துக்கிறான். இவங்க எல்லா ரூம்லயும் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு பழைய ரேடியோ பெட்டி தான் கொடுத்திருப்பாங்க. சின்னதா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீக்கர், எடுத்த ஆண்டனா, கார்ல இருந்து எடுத்த அந்த மதர் போர்டு, இதை எல்லாத்தையும் வச்சு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு ஒரு மொட்டை மாடிக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்குள்ள அடுத்த பலி கொடுக்கறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கம் பார்த்தா ஒரு இடத்துக்கு நம்ம போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் போனார்ல, அவரை புடிச்சிட்டாங்க போல. அவர் மாட்டிக்கிட்டாரு. அடுத்து இன்னொரு அசிஸ்டன்ட் டிஎஸ்பி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்து ரைடு பண்ண போன இடத்துல அவங்க திருப்பி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சேஃப் இல்ல, நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி முடிக்கல. அங்க ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. அந்த பொண்ணை ரவுண்டு கட்டிட்டாங்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையா எல்லாரையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. முடிஞ்சளவு சண்டை போட்டு சமாளிக்க பார்க்கும்போது ஒருத்தன் கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்க வேற வழி இல்லாம ஒளிய வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து முன்னாடி இருந்த 2 பேரோட மொட்டில தான் சுடுறா. இந்த பையில சுட முடியும், இருந்தாலும் சுடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் பின்னாடி இருந்து வந்த போலீஸ், ரைடுக்கு வந்த போலீஸ் அவனை சுட்டு இவளை காப்பாத்துறாங்க. ஆனா திட்டுறா. ஏன்னா இப்ப நம்ம அர்ஜுன் சர்க்கார் ஹீரோ இருக்கிற இடம் இவங்களுக்கு தான் தெரியும், அவனை சுட்டுப்புட்டியே எனக்கு சுட தெரியாதா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் சாரி கேட்டுட்டு உள்ள ஓடி போனவங்க 2 பேரை பிடிங்க, எப்படியாவது அர்ஜுனோட லொகேஷனை கண்டுபிடிக்கணும் காத்துட்டு இருக்கிறா. இந்த பக்கத்துல பார்த்தா இன்ஸ்பெக்டரை பிடிச்சாங்கல்ல, இன்ஸ்பெக்டரை இங்க எடுத்துட்டு வராங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. அடுத்த பலி வேற இங்க தயாரா இருக்குது, வேற ஒருத்தனை வச்சு. இங்க ஒரு உயிர் பலி ரெடிக்க போகுதா, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான். இல்ல ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரிமோட்டை கொடுக்குறாங்க. ரிமோட் அமுக்கும் போது எங்க இருந்தோ பிளேடு ஒன்னு வருது, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஹீரோ கிட்டையும் பிளேட கொடுக்க போற சமயம் ரெடி செட் கோ அப்படிங்கறா. அந்த பக்கம் கிச்சன் ஏரியா ஃபுல்லா வெடிச்சு சதுறது. அதை பாக்குறதுக்காக எல்லா சீரியல் கில்லர்ஸும் அந்த பக்கம் போயிட்டாங்க. சிலிண்டர் வெடிச்சு சதுரி இருக்கும். சரி பரவாயில்ல, உள்ள பலிக்காக ஒரு ஆள் கடந்துச்சுல, அந்த ஆடை மறுபடியும் அதே இடத்துல போட்டு அடைச்சிருந்துட்டாங்க. இந்த பக்கம் ஐஜி கிட்ட எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹீரோ எங்க இருக்கிறான்னு தெரியல, ஒரு சர்ச் டீமை ரெடி பண்ணணும்னு சொன்னா ஐஜி அது ரொம்ப ரிஸ்கான ஏரியா, பார்டர் ஏரியா, அதனால அதெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். வாய்ப்பு இல்லைன்னா என்ன, நான் தேடி போவேன், அவ தேடி வர்றா. இப்போ அவங்களுக்கு அந்த 3 லொகேஷன்லயும் போலீஸ் ரைடு பண்ண மேட்டர் தெரிய வருது. எப்படி கரெக்டா அந்த 3 மேட்டரையும் அந்த 3 லொகேஷனை கண்டுபிடிச்சு ரைடு பண்றாங்க. ஏன்னா புது பசங்களை தான் அந்த 3 லொகேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க, அதை திசை திருப்புறதுக்கான முயற்சி. அதை போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சுன்னா வந்திருக்கிற அந்த புது ஆட்கள்ல தான் ஒருத்தன் போலீஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் மேல ஸ்டேஜுக்கு ஏற சொல்லி, உங்க 5 பேர்ல 4 பேரு சீரியல் கொலகாரங்க, நம்ம சிடிகேவோட மெம்பர்ஸ், ஒருத்தன் போலீஸ் உயிர் பிழைக்கிறதுக்காகவும் காப்பாத்துறதுக்கு மட்டும் தான் சண்டை போடுவாங்க, என்கவுண்டர் கொலை பண்ணுவாங்க. ஆனா நம்ம பொழுதுபோக்குக்கே கொலை பண்ணுவோம். சோ கண்டிப்பா அந்த போலீஸால
இதுல சர்வே பண்ண முடிய வாய்ப்பே கிடையாது. உங்க 5 பேருக்குள்ள சண்டை. இந்த 5 பேர்ல ஒரே ஒருத்தன் தான் உயிரோட இருக்கணும். அப்படி ஒருத்தன் உயிரோட இருக்கிறவன் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம சீரியல் கில்லர் மெம்பரா தான் இருக்க முடியுமே தவிர அந்த போலீஸ்காரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு ஆயுதங்களை தூக்கி போட்டார். ஆளுக்கு வேண்டிய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி வெட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆயுதமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது, பல பேர் அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கா. கடைசியில மிஞ்ச போறது அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ தான் நினைக்கிறேன். எஸ், அதேதான். அவங்களோட இந்த கணிப்பு எங்க தப்பாச்சுன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சாதா போலீஸ் நினைச்சிட்டாங்க. சொல்ல போனா இவன் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான சைக்கோ. கொலை பண்றதுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டதுல நம்ம பையில ஒருத்தன். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா தப்பு பண்றவங்களை மட்டும்தான் நம்ம பைய கொலை பண்ணுவான். இப்ப அந்த பொண்ணு கூட சண்டைக்கு வரும்போது பிடிச்சி வெளியில தள்ளி விட்டா. உள்ள தள்ளி விட்டா, மூஞ்சில ஒரு எத்து கொடுத்துட்டா, மூஞ்சில ஒரு கோடால ஒரு கத்தியால பிளேடு போட்டா, வெட்டு போட்டா. பதிலுக்கு நம்ம பைய 2 குத்து தான் குத்துறான். சடைய பிடிச்சா அவ குத்துறதுக்கு இந்த பக்கம் வர்றா. இறக்கி ஒரு அடி கீழே போட்டு தரன்னு முடிய போட்டு இழுத்துட்டு வரான். அவ சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பையில கீழே தள்ளி குத்த வர நம்ம பைய தடுக்கிறான். அந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் வண்டி ஓட்டிட்டு இருப்பான், வந்துட்டு இருக்கா. கூட நம்ம ஹீரோயின் பதற, அர்ஜுனுக்கு ஏதாவது ஆயிருமோ, கூட இருக்கிறவங்க எல்லாம் சைக்கோ பார்த்து அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறதுலயே 1ஆம் நம்பர் மோசமான சைக்கோ பார்த்து நம்ம பயதான். அதனால அவனை கண்டுதான் மத்தவங்க பயப்படணும், நீ பயப்படாதுன்னு ஆறுதல் சொல்றான். இங்க அதை சொன்னாப்லயே நடந்து போச்சு. அவளையும் குத்தி கொண்டு போட்டான். ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பான் பாருங்க. இருக்கிற எல்லாருமே பயப்படுறானுங்க. ஆனா ஒரு சிக்கலிங்க, நம்ம பய என்ன பண்றான்னு பாருங்க. அந்த வில்ல ஒரு 4 நம்ம மெம்பர்ஸ கொலை பண்ற ரேஞ்சுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்னா அவன் போலீஸால பயங்கரமா ட்ரெயின் செய்யப்பட்டவனா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு விட்ட போடுறான். யார வேணாலும் அடுப்பு, நான் போட்டு தெளிக்கிட்டு தான் இருப்பேங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படியா, இப்போ ஒருத்தனை கூட்டு வரேன் பாருன்னு சொல்லி இவனோட டீம்ல இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அவரையே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வந்தவனை அடிக்க கூட ஆரம்பிக்கல. இவன் என்னோட பாஸ், என் டீம் லீடரு இவன் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் காட்டி கொடுக்கிறார். ஆனா வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு போலீஸ பிடிச்சிட்டு வந்தாச்சு, அவர் சாகத்தான் போறாரு. அவர் அந்த இடத்துல உண்மை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஏன் பொய் சொல்லி இருக்க கூடாது? சாகும்போது கூட ஒரு சீரியல் கொலைகாரனை சேர்த்து கூட்டு போவனு கூட அவரு இவன் போலீஸ் தான் கூட பொய் சொல்லி இருக்கலாங்கிறது அந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறோம். ஆனா படம் பாக்குற நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரியும் அவர் எடுத்ததுமே நம்ம ஹீரோவை காட்டி கொடுத்துட்டாருன்னு. ஆனாலும் என்ன பண்றான்னு பாருங்க. அங்கேயும் ஒரு கத்தியை தூக்கி போட்டு உங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போடுங்க. 4 கொலை பண்ணிட்ட, கூட இவரையும் கொலை பண்ணிடு, நீ நம்ம மெம்பர் தானே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீ போலீஸ்ல நான் ஒத்துக்கிறேன் டாப்ல. ஒரு கால் அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல இன்ஸ்பெக்டர், அவர் இவனை கொலை பண்ணிட்டா உன்னை விட்டுருவோம் இருக்காங்க. உடனே அவர் கத்தி எடுத்துட்டு குத்த ஆரம்பிக்கிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறார். நம்மால முடிஞ்ச அளவு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் தவிர அந்த இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா சண்டை அப்படியே நின்றுகிட்டே போக இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு, சார் எதுக்கு சார் வம்பு, பேசாம என்ன கொன்னுடுங்க, இல்லனா 2 பேரும் செத்து போயிடுன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனா அதே சமயம் கூட இருக்கிற எடுபடி வந்து ஏதோ ஒன்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் சண்டையை நிப்பாட்டுங்க, போலீஸ்கார யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இவன் தான் போலீஸ்காரன்னு செத்து கிடக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் போலீஸ்காரனா, இது எப்படா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த ரேடியோ பெட்டியை உடைச்சான்ல, உள்ள இருக்கிற மதர் போர்டை எடுத்தார்ல, அத இன்னொருத்த ரூம்ல போய் நம்ம பைய விவரமா வச்சுட்டு வந்துட்டார். சோ அவன் தான் போலீஸ்னு இப்போ அவங்க நினைச்சது நல்லதா போச்சு. சரி, அந்த இன்ஸ்பெக்டரை கொன்னுடுன்னு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட எடுபடி கிட்ட வில்லை எடுத்து சொல்லும் போது, யோ நிறுத்தியான்னு நம்ம பைய சத்தம் போடுறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு போலீஸை கொல்றதுக்காக இங்க நம்மளோட சீரியல் கில்லர்ஸ் நண்பர்கள் மெம்பர்ஸ் 3 பேர் செத்து போயிருக்காங்க. நமக்கு சுதந்திரம் எதுக்கு வேணும்னா மத்தவங்களை கொல்றதுக்காக தான், நமக்குள்ளேயே கொல்றதுக்காக இல்ல அப்படின்னு உணர்ச்சப்படுறாரு, பேசுறாரு. சிடிகேங்கிற பிரதர்ஹுட்ங்கிற லாயல்ட்டிங்கிற ஒரு போலீஸ்காரன் உள்ள புகுந்திருக்கான். 2 கொலை பண்ணி அப்லோடு பண்ண பிறகு அதை நீ வெரிஃபை பார்த்த பிறகு தானே மெம்பர்ல சேர்க்கிற. ஒரு போலீஸ்காரனோட கொலையை அவன் பண்ண அந்த டூப்ளிகேட் கொலைகளை எப்படி நீ கண்டுபிடிக்கல? வெரிஃபை பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு தானேங்கிறாப்ல. இவனை டப்புனு இந்த இடத்துல கொல்லக்கூடாது, 1 மணி நேரம் என்கிட்ட அவனை கொடு, யார் உண்மையான போலீஸுங்கிறத நான் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேங்கிறாப்ல. அதை டெமோ காட்டுறதுக்காக உள்ளங்கையை உடைச்சு தோள்பட்டைய எலும்பை இடமாத்தி இன்னொரு கையோட தோள்பட்டை எலும்பையும் இடமாத்தி காட்டுறான். சூப்பர்பா அப்படின்னு வில்லனே பாராட்டுறாரு. நீ கேட்ட அந்த 1 மணி நேரம் உனக்கு கொடுக்கப்படும், இறுதி சுற்றுக்கு எல்லாரும் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். மிட் நைட்டு 2:17 ஆயிருக்கு இப்ப டைம். நம்ம பைய அந்த ரேடியோ பெட்டியை எடுத்துட்டு போனா, மதர் போர்டு எடுத்துட்டு போனா, ஆண்டனாவை எடுத்துட்டு போனா, அதெல்லாம் வச்சு அந்த சமையல் கட்டை வெடிக்க வைக்க செஞ்சானே, அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தினானா இல்ல அதை வச்சு வேற ஏதாவது பண்ணிருக்கானாங்கிறது இனிதான் தெரிய வரும். இங்க கீழே கொண்டு வந்த பிறகு எலும்பை இடமாத்தினதுனால அதே எலும்பை மறுபடியும் சரி பண்ணியும் காட்டான். இவனுக்கு எலும்பை இடமாத்தவும் தெரியும், அதே இடத்துல மறுபடியும் வைக்கவும் தெரியும். இது அந்த சீரியல் கொலைகாரனுக்கு தெரியாது. அவங்கள பிடிக்கிறது இங்க நமக்கு மோட்டிவ் இல்ல, ஏன்னா இங்க நிறைய பேர் பலியாடுகளாக காத்துட்டு இருக்காங்க. இருக்கிற ஆட்களை காப்பாத்தணும், அதுதான் மோட்டிவ்ங்கிறாரு நம்ம ஹீரோ. 150 பேருக்கு மேல இருக்கிறாங்க கொலைகாரங்க, எப்படி அவங்க எல்லாரையும் தாண்டி எங்களை காப்பாத்த போறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தனா பார்த்து கொலை பண்ணணும். ஃபர்ஸ்ட் காரிடார்ல நடுவுல வரவன கொலை பண்ணிட்டு, அடுத்து இந்த குத்துச்சண்டை நடக்கிறாப்ல மேடை போட்டுருக்காங்க, அதை தாண்டி அடுத்து மெயின் லாபி, அதை தாண்டோம்னா காடு, இதெல்லாம் கடந்து போயிட்டோம்னா உயிர் தப்பிச்சிடலாங்கிறார். இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் சாத்தியமான ஒரு பயம். தெம்பூட்டுற வயல 4 வார்த்தை பேசுறார். உன்னையும் இங்க இருக்கிற இந்த ஆடுகளையும் எப்படியாவது சேஃபா வெளியில கொண்டு போகணும், அது என் கடமைங்கிறாப்ல. அப்ப நீங்கன்னு கேட்டா இருந்து ஒரு ஆட்டை ஆடிட்டு வரேங்கிறார். இந்த பக்கம் அந்த 2 லேடிஸும் அந்த பேரலல் ரோடு வழியா வராங்க. அது ரோடு 2ஆ பிரியும். அவங்க 2 பேரும் 2ஆ பிரிஞ்சு ஹீரோவை தேடி காட்டுக்குள்ள இறங்குறாங்க. பைப்பு ஒண்ணு லென்த்தா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பில்டிங் இருக்கும், தண்ணி போகும் அப்படின்னு நினைச்சா பைப்பு நடுவுலயே கலண்டு கிடக்குது. சரி ஒண்ணும் தெரியலன்னு கிளம்பி போற சமயம் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன அந்த லேடி கூட இந்த லேடி பேசிட்டு இருக்குது, அது
என்ன சத்தம்னு பார்க்கும்போது அந்த லேடியோட வாக்கி டாக்கி சத்தம். என்ன ஃப்ரீக்வன்சில வச்சிருக்கேன், பக்கத்துல தான் இருக்காங்க போல. ஒன்னா பார்த்துட்டு என்ன ஃப்ரீக்வன்சி 150 MHz, அதே ஃப்ரீக்வன்சில நானும் வச்சா இவளுக்கும் அதே மாதிரி தான் கேக்குது. நம்ம ஹீரோ ரேடியோ கம்யூனிகேஷன்ல எக்ஸ்பர்ட். நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லணும் தான் அவர் நினைக்கிறார் போல. அவர்கிட்ட கிடைச்சிருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று ரெடி பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ மேல தூக்கி வாக்கி டாக்கியை மேல தூக்கும் போது சிக்னல் அதிகமா கிடைக்குது. சிக்னல் கிடைக்கிற அந்த டைரக்ஷனை இவங்க நாலா பக்கமும் திருப்பும் போது எங்க ரேடியோல வந்து சிக்னல் அதிகமா கிடைக்குதோ அந்த டைரக்ஷனை நோக்கி அவங்க நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இருக்கிற பலியாடுகள் எல்லாத்தையும் வரிசையா உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள பதிலெடுக்கிறதுக்கு முன்னாடி மனித தன்மைக்கே சவால் விடக்கூடிய ஒரு மேட்டர் நாம செய்ய போறோம். நாம என்னதான் சீரியல் கில்லரா இருந்தாலும் நமக்கும் அந்த நெஞ்சுக்கு ஓரமா அந்த ஈரம் இருக்கும்ல, அந்த ஈரம் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். மனித தன்மைக்கு சவால் விடும் எல்லையை தாண்ட போறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வராங்க. இரடான்னு பார்த்தா உள்ள ஒரு 9 மாத பாப்பா இருக்குங்க. 9 மாசம் தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய தூக்கி இந்த குழந்தைய கொல்ல போறோங்கிறாங்க. எல்லாம் வெறிகொண்டு அதை ஆர்வமா பாக்குறாங்க. குழந்தையோட தலையில இருக்கிற ஒரு துணி எடுத்து தூக்கி போடும்போது அதை எவன் பிடிக்கிறானோ அவன் தான் வெட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா. ஒருத்தவன் பிடிச்சிட்டான், அருவாவை எடுத்து கொடுத்துட்டாங்க, கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு தயாராயிட்டான். 10, 9, 8ன்னு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த லேடிஸ் பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு அம்மா சொல்லும் பாத்தீங்களா, 9 மாச பாப்பாவை என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம ஹீரோ நிக்கிறார், அந்த பாப்பாவை காப்பாத்தி கூட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு அன்னைக்கு அந்த அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருப்பார் போல தெரியுது. இங்க எண்ணி வந்தவங்க இப்ப 1ன்னு வந்துட்டாங்க. வெட்டுறதுக்கு ஓங்கி அடிக்கார பாருங்க. அந்த கேப்ல வெட்ட வந்தவனோட தலையவே துண்டாக்கிட்டாரு நம்ம ஹீரோ. இவ்வளவு நேரம் தன்னோட கவரை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணானோ அதெல்லாம் மசுரா போனாலும் பரவாயில்லன்னு அந்த பச்சை குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவர் ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டார். இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கூப்பிட்டதும் இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு சல்யூட் அடிப்பார். எல்லாரும் இந்த பக்கம் வர சொல்லியே வந்தாச்சு. குழந்தைய அந்த கூண்டுக்குள்ள போட்டு சேஃபா அந்த பக்கம் கூட்டு போங்கன்னு எல்லாரும் கூட்டு போக சொல்லிட்டு அங்க அடிக்க வந்த ஒரு 10 பேரை வெட்டி தள்ளிட்டார். அப்புறம் அங்க இருந்து காரிடர் வழியா அவங்களை கடத்தி கூட்டு போய்கிட்டு இருக்கிறார். ஊடால குறுக்க 1 பேர் வருவாங்க. வர எலிகள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டே போறார். குறுக்க எவன் வந்தாலும் அவங்களை கொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம ஹீரோவோடது. எவ்வளவு பேர் வந்தாலும் கொலை பண்ணிட்டு இருக்கிறார். குழந்தை மேல கைய வைக்க வருவான் பாருங்க ஒருத்தன், கை 2ஐயும் வெட்டி போட்டார். 2 பேர் ஜோடியா இருப்பாங்க. ஒரே குத்துல 2 பேர் காலி. ஈட்டி எடுத்து ஒருத்தவனுக்கு இடுப்புல குத்து, இன்னொருத்தவனை சுவத்துல போட்டோ மாட்டி விடுறாப்ல மாட்டி விட்டார். அந்த நடந்து போற வழி ஃபுல்லா ஆயுதங்களை சுவத்துல தொங்க விட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு வசதியா போச்சு. ஒருத்தவன் இங்க ஒளிஞ்சு நின்று வெட்ட பாப்பான், அவனையும் வெட்டி தள்ளிட்டார். இன்னொருத்தவனுக்கு வாய்க்குள்ள கோடாரிய வச்சு சுத்தியில வச்சு அடிக்கிறாப்ல ஒரு அடி. இதெல்லாம் ஒரு பக்கம்டா. அந்த பக்கம் அந்த ரேடியோ சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு கவனிக்கிறாங்க. பார்த்தா ஒரு கழுகோட ரெக்கையில மாட்டி விட்டு இருக்காரு. நம்ம பையன் தான் கழுகுக்கு சோறு போட்டு வளர்த்தாருல, கரியா போட்டு மேல வந்து கூப்பிட்டதும் கழுகு வந்திருக்கு. கழுகுல ரேடியோ மாட்டி அமுச்சு விட்டு இருக்காரு. அந்த கழுகு தான் இப்ப பறந்து இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டே பின்னாடி நம்ம ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வரவங்க எல்லாத்தையும் நம்மால இறக்கமே இல்லாம வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அவங்க மேல இறக்க போறதுக்கு என்ன இருக்கு? இதுவரை ஒரு 50 பேரை கொண்டு போட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 100 பேர் இருக்கிறானுங்க கொல்றதுக்காக. இதுல வேற அந்த குழந்தை ஆனா அழுதுகிட்டு இருக்கும். குழந்தை கிட்ட கூட ஹலாதங்கிற ஆப்ல சிகை பண்றேன். அது புரிஞ்சுக்கிச்சோ என்னவோ அழுகை நிப்பாட்டிக்கிச்சு. அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவனையும் கொண்டுட்டார். அடுத்து இந்த தீ அணைக்கிறதுக்கு ஒண்ணு பயன்படுத்துவாங்கல்ல, அதை அடிச்சு புகையாக்கி விட்டான். ஏன்னா நிறைய பேர் அட் டைம்ல மொத்தமா வராங்க. பக்கத்துலதான் மார்ச்சரி இருக்கும். பிண அறைன்னு காட்டுறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த இடம் பிண அறை மாறிடும்ன்றதுக்கான செய்கையோ என்னவோ செவத்துல மாட்டி இருந்த கத்தி எடுத்து அந்த புகைக்கு மத்தியில இருந்த 10 பேரையும் கொண்டு குவிக்கிறாரு. இதுல அவங்க கிட்ட ராக்கெட் பாம் எல்லாம் இருந்திருக்குங்க. குறித்தவரை அடிச்சிருப்பான். அவனை சுத்தியில விட்டு எரிஞ்சே கொண்டுட்டார். இங்க அந்த பில்டிங்க அந்த கழுகு காட்டி கொடுத்துருச்சு. லேடிஸ் அங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவோட முதுகுல ஒருத்தன் கொத்திட்டாங்க. அதையும் பொருட்படுத்தாம அவனை 2 குத்தா குத்திட்டார். இன்னொருத்தவனோட கழுத்தை உடைச்சு விட்டார். அப்புறம் சண்டையில ஒரு கேடயம் கிடைக்கும். குழந்தைய கொல்றதுக்காக ஒருத்தன் வாளை உள்ள விட்டுருப்பான். அதை கையாலேயே பிடிச்சிட்டு அந்த கத்தியவே எடுத்து ஒரு பக்கம் கத்தி இன்னொரு பக்கம் கேடயம் கழுத்தை அறுத்து போட்டார். இதுக்கு முன்னாடி இது அரண்மனையா இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அந்த அரண்மனை ராஜாவோட கையில இருந்த கேடயமும் கத்தியும் தான் இது. அப்படியே பக்கத்துல ஓவியத்தையும் இவனையும் பார்க்கும்போது அதே மாதிரியே தெரியும். இந்த பக்கம் போலீஸ்காரங்க போராடி கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய டிராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு போலீஸோட காலு உள்ள மாட்டிக்க காலு துண்டாய் போச்சு. இது பார்த்தாதான் நாங்க 2 நாய்கள் வேற இருக்குது. மறுபடியும் முதுகுல ஒத்தவன் குத்திட்டான். வெள்ளை சட்டை அப்படியே செவப்பாகிட்டு இருக்குது. ரத்த கரசீன் எல்லாம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்டுவோம். சோ உங்களுக்கு இது மேபி கருப்பா தெரியலாம். ஏற்கனவே குத்துனா அதே இடத்துல குத்திட்டானா. பயலுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. செவத்துல தூக்கி அடிக்கிறார். இது வரைக்கும் செத்து போனது மேபி ஒரு 75 பேர் இருப்பாங்களா, இருக்கலாம். இன்னும் பாதி பேர் இருக்காங்களே. நம்ம இன்ஸ்பெக்டர் வேற கேடயத்தை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம கஷ்டப்படுவார். நம்மால கீழே விழுந்து அந்த கத்தியை எடுத்துக்கிட்டார். டயர்டா இருக்கிறாப்ல தெரியுது. இருந்தாலும் ஒரு 2 பேரை வெட்டி போட்டார். இன்னொருத்தவனையும் குத்தி போட்டார். குத்தி வயித்துல குத்தி தலை வரைக்கும் கொண்டு போய் பாடியை துண்டாக்கிட்டான். ஒரு பாடி 2 துண்டா விழுந்து கிடக்குது. அங்க ஒரு சரக்கு பாட்டில் கிடக்கும். அதை எடுத்து உடம்பு முழுக்க குத்து வாங்கிட்டான்ல, குத்துவான இடத்துல எல்லாம் ஆல்கஹாலை ஊத்திட்டு இவருக்கும் கொஞ்சம் ஊத்திக்கிறார். ராவா மொத்தத்தையும் உள்ள இறக்குறாரு. ஏன்னா வலி தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக இருக்கலாம். இல்ல வெறியை ஏத்திக்கிறதுக்காகவும் இருக்கலாம். அடிச்சது இவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது, முறுக்கேறுது. வலியை குறைக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு. போதை ஏற ஏற வலி இவனுக்கு தெரியல. இன்னும் ஒரு 10 குத்து வாங்கினாலும் வலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். உள்ள அவங்க கர்ஜிக்கிற சத்தம் இங்க கேக்குது. போன் பண்ணி எப்பா லொகேஷன்
லொகேஷன் கிடைச்சிருச்சு வாங்கப்பான்னு கூப்பிட்டா, மேடம் நீங்க சொல்ற லொகேஷனு இந்த அருணாச்சல எல்லைக்குள்ளேயே இல்ல, இருந்தாலும் பேக்கப் வந்துகிட்டு இருக்குது, ஆனா அருணாச்சல போலீஸ் அது இல்ல, ஆனா பேக்கப் வருதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, யாரோ ஒருத்தன் வந்து காப்பாத்தினா சரிதானே, எந்த மாநிலத்துக்காரங்களா இருந்தா என்ன. அதுக்குள்ள பாருங்க AK-47 எடுத்துட்டு வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் கையில கை துப்பாக்கி வேற இருக்கும். அவனை கழுத்துல சுட்டுட்டு AK-47 கையில வச்சவனோட நெஞ்சில இல்ல நெத்தியில சுட்டுட்டான். இப்ப போட்டி நடக்கிற அந்த ரிங் ஏரியாவை தாண்டணும். அங்க 2 பேரை சுட்டுட்டாரு. இதையும் தாண்டிட்டாங்கன்னா அடுத்து காரிடார், அப்புறம் காடு தான். இதுல AK-47 2 பேர் வருவாங்க, அவங்களையும் சுட்டு தள்ளிட்டார். அடுத்து காரிடாருக்கு போனோம்னா ஒரு கதவை தாண்டி போகணும். அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட உடம்புல ஏகப்பட்ட கீரல்களை போடுறாங்க. கதவு திறக்க முடியல, லாக்ல இருக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் திறக்க முயற்சி பண்றாரு, முடியல. ஒரு மாதிரி குத்தி தள்ளினதுல திறந்துருச்சுங்க. ஆனா அதுக்குள்ள உடம்புல கிட்டத்தட்ட 10 கீரலுக்கு மேல போட்டாங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள தோள்பட்டையில இருந்து கீழே இறக்கிட்டான் நம்ம வில்ல. கதவை சாத்துறான்னு சத்தம் போடுறாரு. இன்ஸ்பெக்டர் கதவை சாத்திட்டார். வில்ல கத்திய உள்ள இறக்கிட்டான், தோள்பட்டையில இருந்து உள்ள இறக்கிட்டான். குத்துன இடமெல்லாம் முக்கியமான உடல் உறுப்புகள் இருக்கிற பகுதி இல்ல. அதனாலயே என்னவோ இன்னும் உடம்புல உசுறு இருக்குது. அந்த எலிகள் எவ்வளவு தூரம் ஒண்ணா என்ன கண்டிப்பா காட்டுக்குள்ள புடிச்சிருவோம், கொண்டு போட்டுருவோங்கிறார். குழந்தைய வெட்டுறதுக்காக ஒரு கத்தி வச்சிருந்தாங்க இல்ல, அந்த கத்தியை எடுத்து ஒரே வெட்டுல தலை துண்டாகணும்னு எடுபடி கிட்ட கொடுக்கிறார். அப்ப கூட நம்ம பையன் சிரிக்கிறான், மீசைய நீவி விட்டுக்கிறான். ஏன்னா பெருசா சாதிச்ச அந்த திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கதவை உடைச்சுக்கிட்டு ஒருத்தன் உள்ள வர்றான். இவன் யாரா அப்படின்னு பார்த்தோம், நம்ம இன்ட்ரோல பார்த்தோம்ல, ஹிட்ங்கிற இந்த பேர்ல நிறைய வேற வேற ஹீரோஸ் எல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நடிச்சிட்டு இருக்காங்கன்னு. பார்ட் 2 ஹீரோ இப்ப உள்ள வரார். பார்ட் 3 ஹீரோ தான் நம்ம நானி. அவன் துப்பாக்கி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறான், சுட ஆரம்பிக்கிறான். நம்மால அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி அந்த எடிபிடியவே தலைய நச்சு விட்டுறார். ஒரு ஹிட் ஹீரோ வச்சுக்கிட்டே நம்ம ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேரை கொண்டு போட்டாச்சு. இப்ப இன்னொரு ஹீரோ வந்துட்டாப்ல. வந்தவரு இவங்கள எத்தனை பேர் உனக்கு உயிரோட வேணும்னு கேட்டா ஒரு பயலும் வேணான்னு சொல்றதோ எவனையும் உயிரோட வர வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டார். சோ பேக்கப் வருதுன்னு சொன்னாங்களே, அந்த பேக்கப் இதுதானோ? இன்னும் யாரெல்லாம் வர காத்துட்டு இருக்காங்களோ தெரியல. இல்ல இவங்க 2 பேர் தானானும் தெரியல. பாப்போம். அப்புறம் பாருங்க நம்ம லேடிஸும் வந்துட்டாங்க, கூட 2-3 போலீஸோடையும் வந்துட்டாங்க. அவங்க தரப்புக்கு 4 பேரை சுட்டு தள்ளுறாங்க. உள்ள வந்த செகண்ட் ஹீரோ பல பேரை போட்டு பந்தாடுறாரு. ஹீரோயின் சொல்லவே வேண்டாம், துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவங்களும் விளையாடுறாங்க. ஒருத்தவனோட கை எலும்பு நொறுக்கி போட்டுருவா. அடுத்து பார்த்தா இன்னொரு ஹீரோ வரான். அவன் லத்தி எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட லத்திய வச்சு இன்னும் பந்தாடுறாப்ல நம்ம ஹீரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோ இப்ப கடைசியா வந்தவர். செகண்ட் பார்ட் ஹீரோவை பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோ எப்பா தனியா வந்த அப்படின்னு கேட்க, நான் என்னைக்கு தனியா வந்திருக்கிறேன், செலத்தை கூப்பிடுறேன்னு கூப்பிட்டா ஒரு நாய், போலீஸ் நாய் படு வேகமா வருது. ஆபீசர் மேக்ஸ் அதோட பேரு. அது காலத்துல இறங்கி 4 பேரை கடிச்சு கொத்துறது. இந்த கேப்ல வில்ல ஏதோ ஒரு ஐட்டத்தை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். ராக்கெட் எல்லாம் விடுவாங்க, நம்மால கயத்துல மேல ஏறி எஸ்கேப் ஆயிட்டாரு ஹீரோ. வில்லனை தான் விடாம விரட்டி கொண்டு வந்து முட்டி தள்ளுறாரு. இப்போ வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை. நானே கொஞ்சம் ஜிம்முக்கு போயிருப்பாப்லயோ இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன் அடிக்க வர எல்லாத்தையுமே அழகா டேக்கிள் பண்ணி குத்துன்னு குத்திட்டு இருக்காரு வில்லனை. அவன் கொஞ்சம் சுதாரிச்சு நம்ம பயலுக்கு ஒரு 4 போடு போடுறான். ஒரு கட்டத்துல வில்லனை இடிச்சு தள்ளிக்கிட்டு ஜன்னலை உடச்சுக்கிட்டு மேல இருந்து கீழே வந்து விழுவார். கீழே ஒரு பழைய வண்டி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட மேல விழுந்துட்டாரு நம்ம ஹீரோ. ஓரளவு ஊனி நிக்கிற, எதுக்கு பார்த்தா ஓரளவு கேரா இருக்குது. அவன் எங்கன்னு பார்த்தா ஆள காணோம். ஹீரோயின் ஓடி வந்து உனக்கு ஒண்ணு இல்லையேன்னு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டான். இல்ல கழுத்துல கத்திய வச்சிட்டான். அங்க வச்சு அடிக்கடி இவ சொல்லுவாள் நல்லாளு நல்லாள்னு, நல்ல நாளுங்கிறா. யாரு நம்ம பையன் நல்ல நாள்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். என்ன அர்த்தம்? நல்ல நாள் பார்த்து தான் முத்தா கொடுக்க வாயில அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால. அப்படி சொன்னதும் அவ குனிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் ஒரு ஹீரோ துப்பாக்கி தூக்கி போட வாயிலேயே சுடுறான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. ஹீரோயின் எஸ்கேப். வில்லனையும் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் ரவுண்டு கட்டிடுச்சு. சாக போற சமயத்துல கூட அவன் ஜிரிக்கிறான். ஒருத்தனை கொல்லும் போது அவங்க கிட்ட பயம் இருக்கலாம், மரண பயம் இருக்கலாம், இல்ல கவலை இருக்கலாம். அப்பேற்பட்ட அதெல்லாம் இருக்கிற ஒரு ஆளை கொல்லும் போதுதான் அந்த கிக்கு இருக்குமா. ஆனா என்கிட்ட பயமும் இல்ல கவலையும் இல்ல, என்னெல்லாம் கொண்டு உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறதுலடா, உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஜெய்ப்பூர்ல உன் தம்பி இருக்கானே மறந்துட்டியான்னு கேட்க அவன் மூஞ்சி அப்படியே மாறும். கவலை வரும். இப்ப சாடான்னு நெத்தி போட்டுலயே சுட்டு கொண்டுறாரு. ஜெய்ப்பூர்ல ஒரு பொண்ணுங்களா பார்த்து தலைகளா கொண்டு கொள்ளுவான் பாத்தீங்களா, அவன் தம்பிகாரன் போல, இவன் அண்ணன் போல. அண்ணன் தான் எல்லாத்தையும் நடத்துறான். இதையெல்லாம் ஜெயில இருக்கிற நம்ம அர்ஜுன் சர்க்கார் கூட இருக்கிற கைதி கிட்டே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த மேட்டர் சொல்ல விட்டா எனக்கு ஞாபகம் இல்லையே, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, தீர்ப்பு வர ஜெயில இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஜெயிலுக்கு நம்ம பையில கூட்டு போய் வச்சிருப்பாங்க. அங்க ஜெயில ஒருத்தவன் தான் நீ போலீஸ்காரன், ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருக்கிற எல்லா பயல்களும் நீ பிடிச்சு போட்ட பயல் உள்ள இருக்கிறாங்க, சேஃப்டிக்கு இந்த கத்தியும் வச்சுக்கோடு கொடுத்துருப்பாப்ல. கத்தியை கொடுத்துட்டு தான் எதுக்குடா என்னடா பண்ணிட்டு நீ உள்ள வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த பிளாஷ்பேக்கை தான் இவ்வளவு நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் என்னாச்சுன்னு அவன் தான் கேட்கிறான், நம்மளால எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் பிளாஷ்பேக். இன்னும் இவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உடல் உறுப்புகளை சுரப்பிகளை எடுத்தாங்கல்ல, அதை எதுக்காக, அதை என்ன பண்ண போறாங்கன்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்ல. அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா அந்த உடல் உறுப்புகள் அதெல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் விசாரணை பண்றாங்க. விசாரணையில அந்த உடல் உறுப்புகளை ஹார்மோஜெனிக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனிக்கு, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இங்க இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. அது ஒரு ஸ்வீடிஷ் நாட்டை சேர்ந்த பார்மா கம்பெனியா. இதே கம்பெனி ஒரு சேரிட்டி கம்பெனிக்கு மூலமா ஏதோ மணி லாண்டரிங் வேலையெல்லாம் பார்த்திருக்குதான். அந்த சேரிட்டி கம்பெனி மணி லாண்டரிங் பண்றதுக்காக உதவி பண்ண அந்த சேரிட்டியோட பேரு KTC, கீன் டு கேரா. KTC அதை அப்படியே தலையில திருப்பி போட்டு பாருங்க, CTK. இந்த கொலைகாரங்களோட வெப்சைட் பேரு வரும். அந்த கம்பெனியோட வேலை என்ன தெரியுமா, மரண பயத்தை காமிச்சு கொலை பண்றாங்கல்ல, அப்பேற்பட்ட அப்படி கொலை பண்றவங்கள, சாகரவங்களோட அந்த சுரப்பிகள்
சுரப்பிகள் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா ஏதோ ஒன்ன சுரக்குமா. இப்பேற்பட்ட பல பேரை கொலை பண்ணி அந்த சுரப்பிகளை எடுத்து அதுல இருந்து ஏதோ ஒண்ணு அவங்க தயாரிக்குது அந்த கம்பெனி. அதை சாப்பிடுறவங்களுக்கு இந்த உலகம் இதுவரை தராத ஒரு மிகப்பெரிய போதையை அது கொடுக்குமா. கூடவே இந்த 80 வயசானவர் கூட குழந்தை பெற்றுக்கிறாருன்னு நியூஸ்ல ரொம்ப அதிசயமா வரும்ல, அதெல்லாம் சாத்தியப்படுத்துறது இவங்க தயாரிக்கிற அந்த காஸ்ட்லியான மருந்து தானா. மிகப்பெரிய கோடீஸ்வரங்க எல்லாம் 7 பிள்ளை 8 பிள்ளைன்னு பெத்துப்பாங்க அவ்வளவு வயசான பிறகும். அவ்வளவு கோடி கொடுத்து தான் அந்த மருந்தை வாங்கி இதெல்லாம் சாத்தியமாகுதான். அப்படி இங்கிருந்து உடல் உறுப்புகள் போகுது, அங்க தயாரிச்சு நிறைய காசு பாக்குறாங்க, அங்க இருந்து பணம் இந்தியாவுக்கு வரணும்ல, இதெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிற அந்த வில்லனுக்கு. அப்படி பணம் வர்றது தான் அந்த சேரிட்டி கம்பெனி மூலமா பணம் வருது. அந்த சேரிட்டி கம்பெனியோட விசாரணையை அந்த சேரிட்டி கம்பெனி மேல சந்தேகப்பட்டு ஒருத்தர் கடந்த ஒரு 3 மாசமா யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த சேரிட்டி மேல விசாரணை பண்ணிட்டு இருக்கிறார். ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்திருக்கிறார். ஆனா அவர் இப்போ மிஸ்ஸிங் போல. அவர் பேரு ஏசிபி தன்யா. இந்த படத்துல ஒருத்தியோட கைய துண்டாக்கி கயத்துல கட்டி விளையாடுவாங்க பாத்தீங்களா, அவ தான் அந்த ஏசிபி தன்யா. அவ தான் அந்த சேரிட்டி மேல சந்தேகப்பட்டு விசாரணை நடத்தினவ. அவளை தான் இங்க மொத பலியா கொடுத்திருப்பாங்க. அவங்கள தான் இங்க வந்த பிறகு அவனால காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்படுறான் நம்ம ஹீரோ. இதுல கூத்து இன்னொன்னு என்னன்னா, அவங்க அந்த இடத்துல முதல் பலியாக வேண்டிய அவசியமே இல்ல. கீழே கூண்டா போட்டு வச்சிருக்காங்க, ஒவ்வொரு குண்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அவங்க இங்க குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும் போது கூண்டு நம்பர் 3ன்னு விழுந்திருக்கும். கூண்டு நம்பர் 3க்குள்ள இருந்தது யாருன்னா அந்த குழந்தை அவங்க எவ்வளவு கேவலமா பலி கொடுப்பாங்க, வேண்டாம் அதுக்கு பதிலா தான் உசுர கொடுக்கலான்னு முடிவு பண்ணி 8ன்னு எழுதி இருந்த இடத்துல அதை பாதி அழிச்சிட்டா 3ன்னு தெரியும். அப்படி தான் கூண்டோட நம்பர் 3ன்னு மாத்தி இருக்காங்க. தான் உசுர கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி தான் தெரிய வருது. அவங்களோட இந்த உயிர் பலி வேஸ்ட் ஆயிடக்கூடாது, அவங்களோட தியாகத்தை பத்தி வெளியில தெரியணும், இது வெளியில போகணுங்கிறாரு. இந்த மிஷனை லீடு பண்ணது, தலைமையேற்று நடத்தினது, இவ்வளவு உசுர காப்பாத்தினது, இந்த எல்லா பெருமையும் அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி அந்த தானியாவுக்கு தான் உயரிய அந்த விருது கொடுக்கப்படுது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த விருது கொடுக்கப்படுறது அவங்களுக்கு தான். இறந்து போனதுனால அவங்க அம்மா அந்த விருதை வாங்கிக்கிறாங்க அவள் சார்பா. போலீஸ் எல்லாம் சல்யூட் பண்ணி மரியாதை கொடுக்குறாங்க. சாமுவேல்னு இதுல ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள கடந்த 1 வருஷமா இருந்து இதுல பல விஷயங்களை பண்ணிருக்கானா. அவனோட பணமும் கனெக்ஷனும் ஜெயிலே ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கிற ரேஞ்சுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜெயில என்ன நடக்குதுன்னு புரிய வந்திருக்குமே. ஜெயில இருந்து இதையெல்லாம் சாத்தியப்படுத்திட்டு இருக்கிற அந்த சாமுவேல் கிட்ட தான் நம்ம ஹீரோ இப்போ உட்கார்ந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சும்மா மீடியால பெருசா ஒரு மேட்டரை கிளப்பி விட்டு ஒரு பொய்யான கேஸ போட்டு நம்ம வயல இங்க உள்ள தள்ளி கொண்டு வந்ததே, ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்ததே இந்த சாமுவேலை பாக்குறதுக்கு தான் போல தெரிய வருது. அதே சமயம் அங்க நியூஸ்ல உங்க புள்ள அர்ஜுன் சர்க்காரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க அப்பா கிட்ட இன்டர்வியூல கேக்குறாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா சிரிக்கிறார். என் புள்ளைய ஜெயில அடைக்க முடியுமா, போங்க பாங்கிறார். நியூஸை பார்த்து திரும்பி பாக்குறதுக்குள்ள சாமுவேலோட கழுத்தை அறுத்து போட்டாரு. அடுத்து பார்த்தா விவாத மேடையில என்ன நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஜெயில என்னதாசா நடக்குது, ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் மேல கேஸ் போடுமா, இவன் ஜெயிலுக்குள்ள போவானா, ஜெயிலுக்குள்ள கலவரம் நடக்குமா, அதுல ஒரு கைதி செத்து போவானா, அப்புறம் இந்த கேஸ்ல வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, அந்த போலீஸ் வெளியில வந்துருமா. இதெல்லாம் நம்புறாப்லையா இருக்குன்னு ஒருத்தவன் கரெக்டா பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த அர்ஜுன் சர்க்காரோட இந்த தவறுகளை நாம கேள்வி கேட்கலனா இன்னொரு நாள் இதே மாதிரி ஒருத்தவனை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, நம்ம தலைமையில கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கன்னு சொல்லி முடிக்கல. அந்த பக்கம் ஹைவேல ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது, நிறைய வண்டிங்க நிக்குது. அங்க ஒரு போலீஸ் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். காலுக்கு போக்கஸ் வைக்கிறாங்க கேமரால, அவருக்கு வர்ற டீக்கு போக்கஸ் வைக்கிறாங்க. டீ பக்கத்திலேயே துப்பாக்கி இருக்கும். ஆனா பயபுள்ள வேலை பார்க்காம ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்பதான் மீசையை காட்டியிருக்காங்க. அடுத்து கை வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா மண்ணுன்னு சொல்லுவான் டிரைவர். ஒரு போலீஸ் அனுப்பிச்சு மேல என்ன இருக்குன்னு செக் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. சார் உட்காந்துருக்காரு, போய் பேசுன்னு டிரைவரை அங்க போய் பேச சொல்லி அனுப்புறாப்ல. சாரோட பேர் என்னன்னு டிரைவர் கேட்பான். ஏசிபி வீரப்பனா சாரோட பேரு. இது வீரப்பனா, நல்ல பேரு. கிளீனர் பயந்துகிட்டே வருவான், மண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. 6 டன் மண்ணு மேல கொட்டி இருக்காங்க. அவ்வளவையும் நோண்டி கீழே இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு பேச, சார் பார்த்து பேசு சார், அவருக்கு கேட்ட போதுங்கிறான் கிளீனர். பேரை கேட்டல, பேரு வீரப்பன், தமிழ்காரன். அவனுக்கு இதெல்லாம் தெலுங்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கல. தெலுங்குலயே பழமொழி அப்படி அழகா அடிச்சு ஊத்துறாரு. யாரு நம்ம பையன், யாரு நம்ம கார்த்தி தான். ஆக்சுவலா இது தெலுங்கு படம், நான் தான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்கார போலீஸுங்கிறதுனால நாம தெலுங்குல பேசிட்டு இருக்கிறோம், தெரியாதுன்னு சொல்ல வந்தாப்ல. தெலுங்குலயே பழமொழி எல்லாம் போட்டு அடிச்சதும் அவன் பயந்து போறான் டிரைவர். இப்பதான் ஆளோட மூஞ்சிய பாடிய காட்டுறாங்க. இன்னும் ஐபிஎல் தான் பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஏண்டா தமிழ்நாட்டுல பிறந்தா வேற மொழி தெரியாதா, நமக்கு தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும்னு கெத்து காட்டுறார். படத்துல டயலாக் இருக்கு, நிஜத்திலயுமே அவருக்கு தமிழ் தெலுங்கு அத்துப்படி தான், கூட நம்ம இங்கிலீஷும் இருக்கு. பொலிர்னு டிரைவருக்கு ஒரு அறைய விட்டு இறக்கடாலோட அப்படின்னு சத்தம் போட 4th பாட்டு விரைவில்னு போட்டு படத்தை இங்க முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல, சிறப்பா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல இதே மாதிரி மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.